पवित्र पितावे, இந்த காலவெளியில் இந்த சமூகத்தில் வருகிறோம். सेवा के समय तेरे समूह में आते மக்கள் हैं। காணிக்கைகள் தசமபாகங்களை செலுத்தும்படி கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். आपके लिए भेंट और दशवांश चढ़ाने के लिए आपने अनुग्रह किया கொடுத்த प्रभु। ஜனத்தை திரளாய் दिए வர்த்திக்கப்படுகிறார். हुए लोगों को बहुतायत में आशीष இந்த करो। ராஜ்யத்தை கட்டுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். राज्य को मानने वाले हर एक को आशीष करो। கொடுக்கிற தசமபாகங்கள் காணிக்கைகள் தான் நிறைவாய் ஆசீர்வதியும். चढ़ाने वाले भेंट और दशवांश को भरपूरी से आशीष करो பெருகச் செய்வீராக. और बढ़ा दीजिए, உயர்த்துவீராக. ऊंचा करो। இந்த காலவெளிகளோடு நீ பேசும். सुबह के समय आप हमसे भेंट करें। இயேசுவின் மூலம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते जीवित पिता, ஆமென். கர்த்தர் கர்த்தருடைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. भेंट इस स्थान में தொடர்ந்து இந்த காலவெளியில நம்மை பாவங்களை குறித்து நம்ம கவனிக்க போகிறோம். हमें सुबह के समय लगातार देखेंगे कि हमें मिटाने वाली क्या बात है, நம்ம நம் வாழ்கிற காலம் கடைசி காலம். क्योंकि जिस समय में हम जी रहे अंतिम समय है। வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிற காலம். पवित्र शास्त्र में कही गई भविष्यवाणी पूरा होने का समय है ये। ஆகவே இந்த நாட்களிலே விசுவாசிகளாய் நாம் கவனமாய் வாழணும். तो इन दिनों में विश्वासी हम चौकसी के साथ जिए। இயேசு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். यीशु सचेत रीति से कहा है, கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிற காலம். जितना हो सके जो जाने वाले लोग बहकाए जाने वाला समय है। அதனால விசுவாசிக நம்ம ஏனோ தானோன்னு சொல்லி வாழ்தல் கூடாது. तो विश्वासियों हम यूं ही अपनी मर्जी से ना जिए நம்ம வாழ்க்கையை குறித்த ஒரு கவனம், और अपने जीवन को लेकर एक चौकसी, பரிசுத்தத்தை குறித்த ஒரு கவனம், पवित्रता को लेकर एक चौकसी, தேவ சமூகத்தை குறித்த ஒரு கவனம் परमेश्वर की उपस्थिति को लेकर चौकसी நாம் அதிகமாய் இந்த நாட்களில் கவனமாய் வாழ வேண்டியது. हम इन दिनों में अधिक चौकसी के साथ जीने का समय है। வசனம் தான் நிறைவேறும். देखिए वचन ही पूरा होता है। வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. वचन हमें कहता है 2 பேர் வயல் நிலத்துல இருக்காங்கன்னா 2 जन खेती में है, அதுல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், ஒருத்தர் கைவிடப்படுறார்கள். उसमें से एक उठा लिया जाता है और एक छोड़ा जाता है। 2 பேர் ஒரு படுக்கையில் இருக்கிறார்கள். 2 जन एक बिस्तर में है, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், ஒருத்தர் एक கைவிடப்படுறார்கள். ग्रहण किया उठा लिया जाता है और छोड़ा जाता है। நம் காலத்தை நிதானித்து பார்த்தா अब समय को ध्यान से देखी तो இந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா யுத்தம் நமக்கு எதை காட்டுதுன்னா इस्राएल, ईरान या अमेरिका की युद्ध हमें क्या दिखाती है? ஒரு மாசம் ஆகுது, 4வது வாரத்துக்கு வந்துருச்சு. देखिए 14 हफ्ते में हम वॉचिंग है, எப்படியாவது யுத்தத்தை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. कैसे भी युद्ध को समाप्त करने देख रहे யுத்தம் हैं। முடிகிற மாதிரி இல்லை. युद्ध समाप्त होने जैसा नहीं है, ஆனா வேதத்துல ஒரு அடையாளம் இருக்கு. लेकिन पवित्र शास्त्र में एक चिन्ह है। 3ஆம் உலக மகா யுத்தம் மாறணும்னா तीसरा युद्ध महायुद्ध यदि बदलना है சமமேலாம் ஒரு தேசம் உள்ள வரும். तो बिना संबंध एक देश अंदर आती है, அதுதான் துருக்கி தேசம். वही जो टर्की देश है। துருக்கி தேசம் உள்ள வரும். टर्की जब देश अंदर आएगा அப்ப ரஷ்யாவும் உள்ள வரும். तब रशिया भी अंदर आएगी। ஏன்னா ஃபர்ஸ்ட் துருக்கி ஏன் வரணும்னா क्यों टर्की आना है? 7 சபைகள் இருக்காரு. 7 कलीसिया जो है 7 சபைகள் இருக்கிறது துருக்கி கிரீஸ் பகுதிதான். और जो 7 कलीसिया रहने वाला वो जो टर्की देश है அந்த பகுதியில் தான் 7 சபை. वहीं पे वो 7 कलीसिया है। வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் துருக்கி சம்பந்தமா இருக்கு. उन प्रकाशित वाक्य में कई गई हर एक कलीसिया का टर्की का संबंध है। ஒவ்வொரு சம்பவமும் நடக்குது. हर एक संभव हो रहा है। இந்த யூரோப்பிய யூனியன்ல நோட்டா அப்படின்னு ஒரு படை இருக்கு. जो यूरोपियन में ऐसी नोटा करके ऐसी जो सेना है, எல்லா நாட்டில் இருக்கிற ராணுவத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்து இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா யூரோப்பிய நாடுகளும் அந்த ராணுவத்தை அனுப்பி யுத்தம் பண்ணுவாங்க. और जो सब सेना जुटकर यूरोप से सैनिक को भेजकर वहाँ युद्ध करते हैं। அவங்க அமெரிக்காவுக்கு பிரிஞ்சு போவாங்க. वे लोग अमेरिका से अलग हो जाएंगे, போன வாரம் பிரிஞ்சு போயிட்டாங்க. पिछले हफ्ते अलग हो चुके हैं, ஏன்னா अमेरिका 0 ஆகும். क्योंकि अमेरिका शून्य होना இந்த है। யுத்தத்துல अमेरिका காணாம போகும்னா அது அமைதியாகும். और यदि इस युद्ध में अमेरिका शांत होना है मतलब गायब ही हो जाएगा। அமெரிக்கா எல்லா நாடுகளையும் பகச்சிட்டாங்க. मतलब अमेरिका सारे देश से विरोधी रख लिया அந்த யூரோப்பிய யூனியன்லாம் அந்த யூரோப்பிய டாலரை பெருசுபடுத்தி और इसलिए यूरोपियन उस डॉलर को बढ़ा करके அவங்க அந்த காரியத்தெல்லாம் செய்வாங்க. और वो लोग उस कार्य को करेंगे। இதெல்லாம் அடையாளங்கள். ये सब चिन्ह है। அந்த யூரோப்பியன் யூனியனுக்கு பெருசாயிட்டே வரும். यूरोपियन यूनियन जो है अभी बड़ा हो रही है। இதெல்லாம் பார்க்குறப்போ ஆண்டோட வருகை அதி சமீபம். எழுபதான விளையாட்டமா இருந்தது கூட. तो ये सब देखते समय हम खेल में ना रहे, அதனால சப விசுவாசி சில காரியங்களை கவனமா வாழணும். तो इसमें सभा विश्वासी कुछ कार्य में चौकसी के साथ रहे। நம்மளை கொள்ளும் பாவங்கள் குறித்து
தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். हमें मिटाने वाले पाप को ध्यान करने प्रभु सहायता कर रहा है। இதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணினேன். पिछले हफ्ते भी इसे लेकर प्रचार किया। மீண்டும் ஒரு முறை இந்த காரியங்களை சொல்லி இதற்குரிய வார்த்தைகளுக்குள்ள கடந்து போவோம். और फिर एक बार हम इसमें आगे बढ़ेंगे। நான் விட்டதையெல்லாம் அந்த நாட்களில் திரும்ப சொல்ல உதவி செய்வாரா? जो छूट गया उसे बताने के लिए प्रभु सहायता ஒரு वசனத்தை வாசிப்போம். கலாத்தியரின் புத்தகம் आइए पढ़ेंगे गलातियों का पुस्तक 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 24வது வசனத்தை வாசிப்போம். 24वां वचन पढ़ेंगे। கலாத்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24. गलातियों 5:24। और जो मसीह यीशु के हैं, उन्होंने शरीर को उसकी लालसाओं और अभिलाषाओं समेत क्रूस पर चढ़ा दिया है। ஆமென். கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தில் அதன் ஆசை இச்சைகளில் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். जो मसीह यीशु के हैं, उन्होंने शरीर को उसकी लालसाओं और अभिलाषाओं समेत क्रूस पर चढ़ा दिए हैं। ஒரு வசனத்தை கூட வாசிக்க கவனிங்க. और एक वचन को भी पढ़िए। ரோமரின் புத்தகம் 6:6 வாசிக்க கவனிங்க. रोमियो का किताब 6:6 पढ़िए। நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் हम செய்ய जानते हैं कि हमारा पुराना मनुष्यत्व उसके साथ क्रूस पर चढ़ाया गया, ताकि पाप का शरीर व्यर्थ हो जाए और हम आगे को पाप के रास्तों में न रहे। நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. इस वचन को देखिए। நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு फिर आप पाप के लिए ना सेवकाई करते हुए பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக वो जो पाप का शरीर मिट जाए, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். हमारा पुराना मनुष्य को उसके साथ क्रूस पर चढ़ाया गया ताकि पाप का शरीर व्यर्थ हो जाए। பழைய மனுஷன் ஆண்டவரை ஆண்டவரை ரட்சிப்பை பெற்ற உடனே அந்த சிலுவையில் அறையப்படுகிறது. पुराना मनुष्य उद्धार पाते ही क्रूस पर लगाया जाता है। பழைய மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே மாறிடும். पुराना मनुष्य का जीवन ऐसे ही बदल जाती है। ஆனா அந்த பழைய மனுஷனை மாறாதபடிக்கு लेकिन पुराना मनुष्य ना बदलते हुए அந்த சத்துரு எங்கெல்லாம் உயிர் பெறுகிறான், वो शत्रु कहाँ जीवित होता है, அவன் எப்படி நம்மளை மேற்கொள்ளுகிறான். वो कैसे हम पर से प्रबल होता है। பிசாசு உயிர் கொள்ளணும்னா यदि शत्रु जीवित होना है, அவன் எடுக்கிற ஒரு ஆயுதம் நம்முடைய சுபாவம். वो उठाने वाला एक हथियार जो हमारे स्वभाव को, வேற எங்கேயுமே பிசாசு நம்மளை தொட முடியாது. और कहीं भी शत्रु हमें नहीं छू सकता। ஏவாளுடைய சுபாவத்தை தூண்டி விட்டான். हव्वा की स्वभाव को वो जगाया। பிசாசு தொடரணும்னா ஈஸி கிடையாது. यदि शत्रु आपको छूना है तो आसान नहीं है। அன்பான தேவ பிள்ளையே, பிசாசு ஒருத்தரையும் தொட முடியாது. शत्रु किसी को नहीं छू सकता। நீ நிறைய பேரோட மண்டையில என்ன ஏத்திட்டனா, लेकिन अनेक लोगों के दिमाग में इस तरह की बात बसी है, ஐயோ பிசாசு என்ன தொட்டுமா, और शत्रु मुझे छू लेगा, பிசாசு என்ன மேற்கொண்டுமா, शत्रु मुझ पर प्रबल होगा। எல்லாம் பிசாசோட கிரியை. सब शत्रु की कार्य है। பிசாசு யாரை தொடுவான்? शत्रु किसे छूता है? சுபாவம் தூண்டப்படுகிறவங்க தான் தொட முடியும். जिसका स्वभाव जगाया जा सकता है उसी को वो छूता है। சுபாவத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். वो स्वभाव का कंट्रोल लेता है। நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஏவாளுடைய சுபாவத்தை தூண்டினான். और शास्त्र में देखे हव्वा की स्वभाव को उसने जगाया। அவன் சொல்ற என் பார்வைக்கு இன்பமும் कहने लगा कि मेरे दृष्टि में वो मन भाव ருசித்துக்கு ஏற்றதுமாய் இருக்கிறது என்று கண்டு खाने के लिए योग्य उसे दिन चाहकर அந்த இருதயத்தின் சுபாவத்தை தூண்டினான். और हृदय में उस स्वभाव को बढ़ा कर लिया। அன்பான தேவ பிள்ளையே, मेरे प्रिय लोगों, பிசாசுகளை தொட முடியாது. यदि शत्रु आपको छू सकता है तो नहीं छू सकता। அவனுக்கு இடம் இருந்தா தான் உள்ள வர முடியும். उसके लिए स्थान हो तो वो अंदर आएगा। அதுல முக்கியமான இடம் இருந்தா சுபாவம். उसमें से मुख्य जो कार्य स्थान कौन सा है? वो हमारा स्वभाव। ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை சத்துரு தொட முடியாது. कोई भी उद्धार पाए व्यक्ति को शत्रु छू नहीं सकता। யோசிச்சு பாருங்க, அப்ப எங்களால எத்தனை தடவை தொட்டுருக்கணும், तो सोचो मुझे कितने बार छुना चाहिए था, எத்தனை கட்டுகளை எடுக்கணும், कितने बंधन को निकाल कर, எத்தனை अंधकार ஆவிகளோட செயல்படணும், कितने अंधकार के आत्माओं से हम लड़ते हैं, எத்தனை ஆவி எங்களை தொட முடியும். तो कितने आत्मा हमें छूना चाहिए था। எங்க ஆண்டவர் கையை வைக்க அவனை அனுமதிப்பார்னா, जहाँ प्रभु अनुमति देता है, சுபாவத்தை கையை வைக்க அனுமதிப்பார். स्वभाव को छूने के लिए अनुमति देता है, அது மட்டும்தான் அவனுக்கு அனுமதி கிடைக்கும். और वहीं पे उसको अनुमति मिलता है। சுபாவத்தை மட்டும்தான் அவன் தொடுவான். स्वभाव को केवल छुएगा, சுபாவத்தை தொடுறதுதான் அவனுடைய வேலை. स्वभाव को छूना ही उसका काम है। அதுக்கு அவனுக்கு பர்மிஷன் இருக்கு. उसके लिए उसको परमिशन
है। அதனாலதான் இயேசு சுபாவத்தை குறித்து திரும்ப 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 பேசினார். इसलिए यीशु स्वभाव को लेकर बार-बार वही कहने लगे। ஒரு கிறிஸ்தவ பிள்ளைங்க மலை உபதேசத்தை குறித்து நன்கு அறிந்திருக்கணும். एक मसीह संतान पहाड़ी उपदेश को लेकर जानकारी रखे। நீங்க வசனத்தை எந்த அளவுக்கு அறிந்திருக்கீங்களோ आप कितना अधिक वचन को जानेंगे அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ரொம்ப முன்னேறி போவீங்க. उतना आप आत्मिक तौर से आगे बढ़ेंगे। ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு சபையாருக்கு அதிகமா அறிந்திருக்க வேண்டியது மலை உபதேசம். हर एक मसीह विश्वासी जो कलीसिया के लोग को जानना जो पहाड़ी उपदेश। 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவருடைய மலை உபதேசத்தை குறித்து நீங்க கவனிக்கலாம். 5वां अध्याय से 7वां अध्याय तक जो यीशु की पहाड़ी उपदेश को आप देख सकते हैं। இந்த மலை பிரசங்கத்தை குறித்து நான் சுருக்கமா அந்த 7 அதிகாரத்துல இருக்கிற டாபிக்கை சொல்றேன், ये கவனிச்சுக்கோங்க. पहाड़ी उपदेश का ये 7 कार्य आपको कहते हैं। 1ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 1 2 ஒரு மலை பிரசங்கத்தை ஆரம்பிப்பார். 5 का 1 और 2 में पहाड़ी उपदेश को वो कहते हैं। எப்படி ஆரம்பிப்பார்னா कैसे शुरू करते हैं? 1 இருந்து 12 வரைக்கும் வாட்ச் பண்ணீங்கன்னா பாக்கியவான்களுக்கு சொல்லி ஆரம்பிப்பார். वो मत्ती 5 का 1 से लेकर 12 तक कहते हैं कि वो धन्य है। யாரெல்லாம் பாக்கியவான்கள் कौन धन्य है? அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பிப்பார். ऐसा वो शुरू करते हैं। 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 13 से 16 तक உப்பை குறித்தும் வெளிச்சத்தை குறித்தும் பேசி நீ உப்பா இருக்கணும் வெளிச்சமா இருக்கணும்னு சொல்வார். नमक और उजाले को लेकर वो भेंट करते कहते तुम नमक बने रहो। 17ஆம் वசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கிறப்போ 17 से 20 तक यदि आप देखें நியாய பிரமாணம் எப்படி நிறைவேறுது என்பதை குறித்து அவர் பேசுவார். और व्यवस्था कैसे पूरी होती है उसे हम देखें। 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா और 21 से लेकर 26 वचन तक देखिए கோபத்தை குறித்தும் கோபித்துக் கொள்ளுதலை குறித்தும் ஆண்டவர் பேசுவார். क्रोध को लेकर क्रोधित होना उसे लेकर वो कहता है। 27ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் கவனிக்கிறப்போ 27ல இருந்து 32 வரைக்கும் 27 से 32 वचन तक देखिए விபச்சார பாவத்தை குறித்து பேசுவார். व्यभिचार के पाप को लेकर वो कहते हैं। 33ல இருந்து 37 வரைக்கும் கவனிச்சு பாத்தீங்கன்னா 33 से 37 तक देखिए சத்தியம் பண்ணுவதை குறித்து பேசுவார். शपथ को लेकर वे कहते हैं। 38ஆம் வசனத்திலிருந்து 42 வரைக்கும் கவனிச்சு பாத்தீங்கன்னா 38 से 42 तक देखिए பழி வாங்குதலை குறித்து ஆண்டவர் பேசுவார். बदला उस बात को बदला लेने के कार्य को लेकर भेंट करते हैं। 43ல இருந்து 48 வரைக்கும் அந்த 5ஆம் அதிகாரம் 43ல இருந்து 48 முடிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா और जो 43 से आखिरी वचन तक சத்துருவை சிநேகிக்கிறதை குறித்து பேசுவார். वो अपने पड़ोसी से प्रेम रखना उसे लेकर वो कहते 5ஆம் हैं। அதிகாரத்துல ஒரு பேசுற டாபிக் எல்லாம் தான். ये 5वें अध्याय में कहने वाली इंसानी शीर्षक है। 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா 6वां अध्याय का पहला वचन देखिए தர்மம் செய்தலை குறித்து பேசுவார். எப்படி தான தர்மம் செய்யணும். धर्म के काम कैसे करें वो कहता है। அந்த 2ஆம் வசனத்துல 4 வரைக்கும் தர்மம் செய்தலை குறித்து எப்படி தர்மம் செய்யணும் தர்மத்தை குறித்து ஆண்டவர் பேசுவார். 2 से लेकर 4 तक वो धर्म कैसे करें उस बात को लेकर कहते हैं। 5ஆம் வசனத்துல இருந்து 15 வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா 5 से लेकर 15 तक ஒரு தேவ பிள்ளை எப்படி ஜெபம் பண்ணணும்ங்கறத குறித்து ஆண்டவர் பேசுவார். एक परमेश्वर के संतान कैसे प्रार्थना करें वो कहता है। 16 இருந்து 18 வரைக்கும் கவனிக்கிறோம். 16 से लेकर 18 तक ஒரு தேவ பிள்ளை எப்படி உபவாசம் பண்ணணும்ங்கறத குறித்து பேசுவார். एक परमेश्वर की संतान कैसे उपवास करे वो कहा गया है। 19 இருந்து 21 வரைக்கும் பாத்தீங்கன்னா 19 से लेकर 21 तक நம்முடைய உண்மையான பொக்கிஷம் என்ன என்பதை குறித்து பேசுவார். हमारी सच्ची दौलत क्या है उसे लेकर कहते हैं। 22ஆம் வசனத்திலிருந்து 22 वचन से 22 23 பாத்தீங்கன்னா கண்களை குறித்து கண்ணின் வெளிச்சத்தை குறித்து பேசுவார். वो 22-23 में आंखों की उजाले को लेकर कहता है। 24ஆவது வசனம் 24 वचन தேவனா உலக பொருளானி யாருக்கு ஊழியம் செய்யறது குறித்து ஆண்டவர் பேசுவார். वो तुम संसार के लिए या प्रभु की सेवा करते हो वो उस विषय में कहते हैं। 25ஆம் வசனத்திலிருந்து 34 வரைக்கும் वो 25 से लेकर 34 तक அந்த 6ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் பேசுறது கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் பேசுவார். वो ये अंत तक वो कहते हैं चिंता न करें। 7ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 7वें अध्याय में நியாய தீர்க்கிறதை குறித்து न्याय की बातों को लेकर 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பேசுவார். 1 से लेकर 6 तक वो कहते हैं। 7 இருந்து 11 வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா 7 से 11 तक கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான் என்பதை குறித்து பேசுவார். जो मांगता है वो पाता है उस बात को लेकर कही गई है। 12ஆம் வசனத்தை வாசிக்கிறப்போ 12 वचन நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை குறித்து சொல்லுவான். व्यवस्था और भविष्यवक्ता कैसे भविष्यवाणी कैसे पूरी होगी कही गई है। 13ஆம் வசனம் 14ஆவது வசனத்தை கவனிக்கிறப்போ 13 और 14 वचन இடுக்கமான வாசல் என்ன விசாலமான வாசல் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுவான். वो चौड़ा फाटक और जो सरल फाटक क्या है करके वो दिखा
दिखाया गया है। 15ஆம் வசனத்தை வாசிக்கிறப்போ जब 15 वचन पढ़े, நல்ல தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் பேசுவார். झूठे भविष्यवक्ताओं को लेकर वो कहता है। 16 20 வரைக்கும் வாசிக்கிறப்போ 16 से 20 तक நல்ல கனியும் கெட்ட கனியும் அந்த வித்தியாசத்தை குறித்து பேசுவார். अच्छे फल और बुरे फल को लेकर वो कहता है। 21 லிருந்து 23 வரைக்கும் 21 से 23 तक யார் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் என்பதை குறித்து பேசுவார். कौन जो स्वर्ग राज्य में प्रवेश करेगा उससे लेकर कहेंगे। கடைசி 24 லிருந்து கடைசி வரைக்கும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா और 24 से लेकर 29 तक கற்பாறையில கட்டப்பட்ட வீட்டை குறித்தும் மணலிலே கட்டப்பட்ட வீட்டை குறித்தும் ஆண்டவர் பேசுவார். और चट्टान पर बनी हुई घर और मिट्टी से बनी हुई घर को लेकर वो இந்த कहता है। மன உபதேசம் ரொம்ப மிக முக்கியம். ये जो पहाड़ी उपदेश बहुत जरूरी है। ஒரு முக்கியமான தேவ பிள்ளைகளுடைய உபதேசம். एक मुख्य संतान का एक मुख्य उपदेश है। இந்த மன உபதேசத்தினுடைய பெரும்பான்மையான பகுதிகள் ये पहाड़ी उपदेश में ज्यादातर நம்முடைய சுபாவத்தை குறித்து சொல்லுகிறது. अपने स्वभाव को लेकर कहा गया है। 21 நாள் 21 சுபாவம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில காரியங்களை குறித்து நம்ம பேசுகிறோம். 21 दिन 21 कार्य 21 स्वभाव को लेकर हम ध्यान कर रहे நாம हैं। பேச முடியல சிலதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். उतना नहीं कह पा रहा, जितना हो सके उस समय में कह நம்ம रहा हूं। எதை சாதாரணமா பார்க்கிறோம். लेकिन किसे हम साधारण तौर से लेते हैं। நான் எதெல்லாம் சாதாரணமா பார்த்தேன் मैं कौन सा विषय को साधारण समझा था, அதெல்லாம் எனக்கு எப்படி மாத்தணும்னு ஆண்டவர் சொன்னார். मुझे कैसे बताना प्रभु ने मुझसे कहा। சபைக்கும் சொன்னார். कलीसिया से भी कहे प्रभु ने कहे। நாம ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகளிலிருந்து सौंपकर परमेश्वर दी प्रकटीकरण की हम सौंपेंगे। ஒரு சில பாவங்களை குறித்து நம்ம கவனிப்போம். कुछ पापों को लेकर आज हम गौर करें। இந்த வாரம் முழுவதும் 4 காரியங்களை பேசினேன். ये हफ्ता में 4 कार्य को लेकर कहा था। ஒன்று கோபம், एक जो क्रोध, இரண்டாவது அவிசுவாசம், दूसरा अविश्वास, மூணாவது கீழ்ப்படியாமை, तीसरा अधीन न होना, நான்காவது என்ன பேசினேன்? பொறாமை. जलन को लेकर कहा था। அதெல்லாம் எதெல்லாம் விட்டனோ அதெல்லாம் நான் ஃபுல்லா டீடைலா இப்ப நம்மளோட பேசுறேன். वो सारे विषय अभी हमको ऊपरी आएगी। இந்த மல பிரசங்கத்துல இந்த கோபத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். ये पहाड़ी उपदेश में क्रोध को लेकर प्रभु कहता है। அதனால நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது நீங்களும் மாறணும் நானும் மாறணும். इसलिए प्रभु जो सिखा रहे आप भी बदलना है, हमें भी बदलना है। கோபத்தை குறித்து இந்த காரியங்களை சுருக்கமா கவனிப்போம். क्रोध को लेकर छोटे शब्दों में हम ध्यान करेंगे। நீங்க 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறப்போ 5वां अध्याय का 22वां वचन देखिए। இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். यीशु कहता मैं तुमसे कहता हूँ। ஆண்டவர் சொல்லுகிற காரியம் परमेश्वर ये कहता है கோபம் எப்படி பாவமாய் மாறுகிறது. क्रोध कैसे पाप में बदलती है। கோபம் கோபித்துக் கொள்ளக்கூடாது. वो क्रोध जो है उसमें ही क्रोधित ना रहे। கோபம் கோபித்துக் கொள்ளுதலா மாறுனா அது பேர் பாவம். यदि क्रोध आगे बदल जाती है तो उसे पाप में कहा गिनती किया जाता है। நீங்க 22ஆம் வசனத்தை வாசிங்களேன். 22 वचन को पढ़िए कोई, मत्ती 5 का 22। परंतु मैं तुमसे यह कहता हूँ कि जो कोई अपने भाई पर क्रोध करेगा वह कचहरी में दंड के योग्य होगा। और जो कोई अपने भाई को निकम्मा कहेगा वह महासभा में दंड के योग्य होगा। நல்லா கவனிங்க. வாசிங்களா? और जो कोई कहेगा मूर्ख वह नरक की आग के दंड के योग्य होगा। நல்லா கவனிங்க. இந்த வசனங்களை ரொம்ப கவனிங்க. इस वचन को गौर करें। பாருங்க, இந்த கோபத்தை குறித்து ஆண்டவர் சொல்றப்போ इस क्रोध को लेकर प्रभु कहता है 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றதை கவனிக்கலாம். 3 कार्य प्रभु कहता है। அந்த கோபம் பாவமாய் மாறுகிறது. ये क्रोध पाप में बदलती है। இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா इस वचन को गौर करें। ஆண்டவர் சொல்லுகிற கொஞ்சம் வாலியம் கொஞ்சம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை प्रभु जो कहता है ஆண்டவர் நம்மள சொல்ற சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் और भाइयों से जो बिना व्यर्थ कारणों से जो क्रोधित होता है நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான். वो उस कचहरी के दंड के योग्य होगा। கோபம் எப்படி பாவமாய் மாறுகிறது. और वो क्रोध कैसे पाप में बदलती है। இரண்டாவது சொல்ற சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் वो जो कोई अपने भाई को निकम्मा कहेगा ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். और वह महासभा के दंड के योग्य होगा। மூடனே இதான் உச்சகட்டம். मतलब जो मूर्ख मतलब ऊंचाई स्थान में அவன் எரி நரகத்துக்கு போயிடுவான். मतलब वो चलने वाले नरक में चला जाएगा। அப்படி நல்லா தெரிந்து கொள்ளுங்க. तो आप ये समझे கோபம் ஒரு பாவம். क्रोध एक पाप है।
கோபப்படுறது தப்பு இல்ல, क्रोध करना गलत नहीं, ஆனா கோபத்தை பாவமா ஆக்கிட கூடாது. क्रोध को अब पाप में ना समझे। அதனாலதான் ஒன்னு பேதுரு சொல்லுகிறார், इसलिए पहला पत्रस में पत्रस कहता है, 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறோமோ, 2:21 वचन देखिए, நீங்க அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். तुम उसके पांव के निशाने को पालन करें। பேதுரு அதை உணர்ந்து சொல்லுகிற வார்த்தை. और पत्रस उसे एहसास लेकर कहता है, பேதுரு போல ஒரு கோபக்காரன் யாருமே கிடையாது. क्योंकि पत्रस के जैसा क्रोधित व्यक्ति और कोई नहीं। பேதுருவை குறித்து அவருடைய மனைவி எழுதின புத்தகம் இருக்கு. और पत्रस को लेकर उसकी पत्नी ने लिखा हुआ पुस्तक भी है। பேதுரு இயேசுவினால மாறல, पत्रस यीशु के जरिए नहीं बदला, அது இந்த புத்தகத்திலே அவர் சொல்வார். वो उस पुस्तक में खुद कहा गया है। இயேசு கூட இருந்தப்போ பேதுரு மாறல, यीशु के साथ था जब नहीं बदला, இயேசுவோட அற்புதங்களை பார்த்து பேதுரு மாறல. यीशु के अद्भुत को देखकर वो नहीं बदला। அவர் எப்படி மாறணும்னு சொல்றான்னு தெரியுமா? वो कैसे बदला कहता है, ஒன்னு பேதுரு எழுதியிருப்பாரு, पहला पत्रस में लिखा है, மனைவிமார்களே, पत्नियों, உங்களை கற்புள்ள நடக்கையை பார்த்து वो तुम्हारे चाल को देखकर புருஷன் மாறிடுவான். तुम्हारा पति बदल இது जाएगा। அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், और ये उसका अनुभव है, இது அவருடைய ஆழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸ். ये उसका गहरा अनुभव है। இவ்வளவு கோபக்காரனோடு கூட அவன் மனைவி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாங்க பாருங்க. इतने क्रोधित व्यक्ति के साथ वो पत्नी सहन करके जिया। இயேசு கூட திட்டிட்டாரு, அந்த சாத்தானையும் திட்டிட்டாரு. और यीशु ने भी उसे चिल्लाया, ए शैतान करके। யோசிச்சு பாருங்க, இயேசு அப்பாலே போ சாத்தானின்றாரு. ये दूर जा, शैतान उसे क्या डांटने लगे। இயேசு மேலயே அவனுக்கு கோபம் வந்துச்சு. यीशु के ऊपर भी उसको क्रोध आया। அப்போ ஒரு கட்டத்துல இயேசு கூட அவனை மாற்றுவதற்கான காரியங்கள் அவன்கிட்ட முடியல. तो मतलब एक समय ऐसा यीशु भी उसे बदल नहीं पाए, ஆனா இவன் கூட இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாங்க பாருங்க. लेकिन इसके साथ जो सहन करके जो जिया, அதான் பேதுரு சொல்றாரு, वही पत्रस कहता है, கற்புள்ள நடக்கையை பார்த்து உன் புருஷன் மாறிடுவான். वो तुम्हारे सही चाल को देखकर तुम्हारे पति बदल जाएगा। ஏன் அப்படி நடக்குன்னா அந்த அம்மா இயேசுவை சரியா ஃபாலோ क्यों பண்ணாங்க. ऐसा चल रहा है? क्योंकि वो स्त्री यीशु को पालन करती थी। அந்த அம்மா ஒருவேளை பேதுரு கேட்டா, எப்படிமா நீ என்னோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்த? शायद पत्रस पूछा, कैसे मेरे साथ सहन करके जी रहे हो? நான் இயேசுவை பார்த்தேன், मैं यीशु को देखा, அவர் சிலுவையில எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணாரு. वो क्रूस पर कितना सहन किया। நான் இயேசுவை பார்த்தேன், मैंने यीशु को देखा, உலக ஜனத்துக்காக தன்னை எவ்வளவாய் ஒப்பு கொடுத்தார். और लोगों के लिए कितना उसने सौंपी। கோடா கோடி மக்களுக்காக இயேசு தன்னை இந்த மாம்ச சரீரத்தில் ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னால், करोड़ों लोगों के लिए यीशु अपने शारीरिक देह को उस क्रूस पर चढ़ा सकता है। நானும் உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்வேன். ओ मैं भी आपके पास सौंप कर जीऊंगी। பேதுரு சொன்னார், அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்க. वही पत्रस कहता है, उसके पांव के निशाने को पालन करूंगा। இயேசுவை கோபமூட்டின மாதிரி உலகத்துல யாருமே கோபமூட்டல. वो यीशु को इस तरह जिसने क्रोध दिलाया, அவ்வளவு இயேசுவை கோபமூட்டினாங்க. उतना यीशु को क्रोध दिलाया। ஆனாலும் சிலுவையின் மரண பரியந்தமோ फिर भी क्रूस के उस पृथ्वी तक அந்த கோபத்தை காட்டவே இல்லை. अपने क्रोध को नहीं दिखाया। சொல்றாரு, நான் சொன்ன தேவதூத கூட்டம் கீழே இறங்கிடும். वो कहते हैं कि मैं कहूँ तो स्वर्गदूत का झुंड नीचे उतर आएगा, ஆனா இயேசு ஒரு வார்த்தை கூட சொல்லல பாருங்க. लेकिन प्रभु एक शब्द भी नहीं कहा। அதான் பேதுரு சொல்றார் 2:21, அவரோட அடிச்சுவடுகளை பின்பற்றுங்க. इसमें 2:22 में कहता है कि उसके जो पांव के निशानों के पीछे हो ले। எபேசியர் 4:26 தான் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. और 4:24 में कहता है कि क्रोधित हो लेकिन पाप ना करे। இயேசுவுக்கு கோபம் வரலையா? यीशु को क्रोध दिया है क्या? இயேசுவுக்கு வந்த கோபம் மாதிரி யாருக்கும் வந்திருக்காது. यीशु को जैसा क्रोध है और किसी को नहीं होगी। இயேசுவுக்கு வந்த கோபம் எங்க தெரியுமா? ஆலயத்துல கோபம் வந்துச்சு. यीशु को भवन में क्रोध आया। யோவான் 2:17 வாசிச்சு பாருங்க. यूहन्ना 2:17 देखिए। வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம், उस घर को अपने घर को लेकर जो भक्ति, அவருக்கு கோபம் வந்து उनको क्रोध आया, ஒரு சவுக்கை உண்டு பண்ணி तो उसने ऐसे कार्य बनाए, அத்தனை வியாபாரம் அத்தனை அடிச்சு துரத்திட்டான். वो उनने व्यापार करने वाले को उन्होंने मार कर भगा दिया। எவ்வளவு கோபம் வந்திருக்கு பாருங்க. सोचो कितना क्रोध उन्हें आया होगा। அதனாலதான் பரிசேயர்களுக்கு கோபம் வந்துச்சு. इसलिए फरीसियों को वहां क्रोध आया। நம்மே சொன்னா பரிசேயனை போல இயேசுவை நேசித்தவன் ஒருத்தன் கிடையாது. वो जो कि फरीसी के समान यीशु से प्रेम करने वाला और कोई नहीं। இயேசு மேல எப்போ கோபம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? यीशु पर उसे कब क्रोध आया? அது ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் கோபம் வந்துச்சு. वो जो एक समय के बाद क्रोध आया। இயேசுவுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எந்த பரிசேயனும் கொடுக்கல. लेकिन यीशु को जैसा मौका मिला वैसे किसी फरीसी को नहीं मिली। தேவ ஆலயத்துல तो प्रभु के भवन நீங்க में பிரசங்கம் பண்ண 30 வயசு வேணும். वो आपको प्रचार करने के लिए 30 उम्र का जरूरत है। அதான் லேவிய ஆசாரிய முறைமை. और वही जो लेवी याजकों का नियम है। 30 வயசுல தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கணும். और 30 उम्र में प्रचार करना शुरू करें। இயேசு எப்ப பேச ஆரம்பிச்சார் தெரியுங்களா? यीशु कब बोलने लगा? 12 வயசுலயே ஆலயத்தின் தலைவர்கள் பரிசேயர்கள்
சரி இவர்களோடு கூட உட்கார்ந்து பேசிட்டு और இருந்தாங்க. 12 उम्र में वो उन फरीसियों सदूकियों के साथ बैठकर बातें करने लगे। இவர் பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட்டார். इनके बातों को सुनकर वे लोग आश्चर्यचकित हुए। அப்பா அம்மா தொலாவிட்டு வராங்க இயேசுவை காணல. माता पिता ढूंढते निकले कि यीशु कहाँ नहीं मिल रहे। நீங்க ஏன் என்ன தொலாவறீங்க? कहते तुम कहाँ क्यों मुझे ढूंढ रहे हो? பிதாவின் சித்தத்தை செய்யும்படி வந்திருக்கிறேன். तो मैं पिता की योजना को पूरा करने आया हूँ। 12 வயசுலருந்தே இயேசுவின் பேச்சை கேட்டு பிரமித்து ஆச்சரியப்பட்டு விரும்பினவர்கள் பரிசேயர்கள். वो 12 उम्र से यीशु की बातों को सुनकर चकित हुए लोग हैं। அன்னைக்கு ஆசாரிய வேலையை செய்யணும்னா उस समय याजकों का यदि काम करना है, படிக்கணும். बैठकर पढ़ना है। அல்லேலூயா, உட்கார்ந்து படிக்கணும். बैठकर पढ़ना है। அவங்க தலைவர்கள் கீழ உட்கார்ந்து படிச்சுனா वो नेताओं के नीचे बैठकर पढ़ते ही அவங்க ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும். वो याजकों की सेवकाई कर पाएगा। ஆனா இயேசு எந்த தலைவனுக்கு கீழ உட்கார்ந்து படிக்கல. लेकिन यीशु किसी नेता के नीचे बैठकर नहीं पढ़ा। அவர் ஆலயத்துல வந்து வேதத்தை திறந்து ஏசாயாவை திறந்து வாசிக்கப்போ ஒருத்தர் கூட இதை சொல்லல. वो जो भवन में आकर यशायाह की किताब को खोलकर पढ़ने लगे, एक व्यक्ति ने भी विरोध में शब्द नहीं उठाए। தலைவர்களுக்கெல்லாம் இயேசுவை பிடிக்கும். क्योंकि वहां के नेता लोग यीशु को पसंद करते थे। இயேசுவோட வார்த்தைகள் பிடிக்கும். यीशु का वचन उनके लिए पसंद था। பரிசேயர்களுக்கு பிடிக்கும். फरीसियों से प्रिय जानते थे। அவர் யாரிடம் கற்றுக்கொள்ளல. वो किसी के पास नहीं सीखे। 12 வயசுல மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். 12 उम्र से दूसरों को सिखाने लगे। அதனால அங்க இருக்க எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். इसलिए वहां के हर एक को यीशु को जानते हैं। தச்சனுடைய மகன் அல்லவா? इसलिए कहते हैं ये तो एक कारपेंटर का पुत्र है। அன்னைக்கு கார்பெண்டர் வேலைங்கிறது ரொம்ப கீழான வேலை. उस समय में कारपेंटर का काम मतलब बहुत नीचाई का काम। பாருங்க, நம்ம அந்த சாக்கடை அசுத்தத்தை சுத்தம் பண்றவங்க நம்ம சில நேரத்துல வீட்டுக்குள்ள விட மாட்டோம். देखिए कई बार गटर साफ करने वाले को या साफ सुथरा करने वाले को अपने घर में नहीं लेते हैं। இதெல்லாம் நம்ம சில நேரத்துல நம்ம நினைப்போம் அசுத்தமா இருக்காங்க. हम कई बार सोचते हैं कि ये लोग अशुद्ध है। யூதர்களை பொறுத்தவரை கார்பெண்டர் வர்க்ங்கிறது அந்த மாதிரி தான். और यहूदियों के अनुसार कारपेंटर का काम ऐसे ही है। அப்பேற்பட்ட வேலை செய்யற தச்சனுடைய மகனாக இயேசுவை பார்த்து பிரமித்தார்கள், நேசித்தார்கள். और वैसे कारपेंटर का पुत्र यीशु को देखकर लोग चकित होने लगे। இதான் இயேசுவோட ஆரம்ப காலம். यही यीशु का आरंभ का समय है। இயேசுவோட உபதேசத்தை கேட்க கேட்க लेकिन यीशु के उपदेश को सुनते सुनते அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவை விட்டு மாற धीरे ஆரம்பித்தார்கள். धीरे यीशु से वो दूर होने लगे। உச்சகட்ட கோபம் வர ஆரம்பிச்சது பரிசேயர்கள். वो फरीसी एकदम ऊंचाई के से ज्यादा क्रोध आने लगा। இயேசுவுக்கு வந்த கோபம் பக்தி வைராக்கியம். यीशु को जो क्रोध आया वो भक्ति का है। என் சபை நல்லா இருக்கணும். मेरी कलीसिया अच्छी रहे। சபைக்கு வருகிற ஜனம் நல்லா இருக்கணும். कलीसिया में आने वाले लोग अच्छा रहे। ஒரு நாள் ஆண்டவர் வர போகிறார். ये दिन प्रभु आने पल है। அந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். उस आगमन के लिए तैयार रहे। ஆவியானவர் இறங்கி வருவதற்கு முன்பாக சபையை ஆயத்தப்படுத்தணும். प्रभु आत्मा आने से पहले कलीसिया को तैयार करे। அந்த பக்தி வைராக்கியம், वो भक्तिहीन, ஆலயத்தை சுத்தி அந்த கோபம் வேற. वो क्रोध अलग। ஆனா சில நேரம் நம்ம வாழ்க்கையில வருகிற கோபம், लेकिन कई बार हमारे जीवन में आने वाले क्रोध ஆண்டவர் கொடுத்த காரியங்களை இழக்க செய்யும். प्रभु ने देवी कार्य को खोने लगाता है। உச்சகட்ட கோபம் என்ன செய்யும்? ऐसी क्रोध क्या சில करती है? நேரம் நம்ம சில கோபங்களை நம்ம வாழ்க்கையில வருகிற கோபங்கள் என்ன செய்யும்? कई बार हमारे जीवन में आने वाले क्रोध क्या करती है? சில பக்தி வைராக்கியத்துக்காக வருகிற கோபங்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். कुछ भक्तिहीन के लिए आने वाला क्रोध से आपको आशीष आती है। நீங்க வைராக்கியமா நிக்கிறப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். जब आप ऐसे जागृत के साथ खड़े रहे तो प्रभु आपको आशीष करेगा। சத்தியத்துக்காக வைராக்கியமா யார் நிக்கிறாங்களோ உங்களை கர்த்தர் और உயர்த்துவார். सत्य के लिए जो स्थिर खड़ा होता है प्रभु उनकी ओर देखता है। ஆனா கோபம் பாவமா மாறக்கூடாது. लेकिन वही क्रोध पाप में ना बदल जाए। கோபம் பாவமா மாறுச்சுனா இழக்க செய்யும். यदि क्रोध पाप में बदल जाए तो वो खोने लगाता है। ரெண்டு காரியம் எப்படி இழக்க செய்தது? दो कार्य को कैसे खोने लगाया? அவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள். अब वो सब पवित्र जन है। கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தவர்கள். प्रभु के लिए बड़ी कार्य करने वाले நம்மை लोग। கொல்லும் பாவங்களில் மிக முக்கியமானது இந்த கோபம். वो हमें मारने वाले मिटाने वाले पाप में से ये क्रोध एक मुख्य पाप है। கோபம் பாவமாய் மாறினால் तो यदि क्रोध पाप में बदल जाए வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும்? तो जीवन में क्या क्या होगा? நம்பர் 1 நீங்க கவனிச்சு பாருங்க. पहला மோசேவை குறித்து நீங்க கவனிக்கிறப்போ मूसा को लेकर देखिए। ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். एक संभव को कहता हूँ। நீங்க யாத்திரா நோட் பண்ணிக்கிங்க, நேரா வேகமா போவோம். अब तेजी से जाएंगे। யாத்திராகமத்தின் புத்தகத்துல निर्गमन का पुस्तक 31ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறப்போ 31 का 18 वचन देखिए। ஆண்டவரே பலகை செதுக்கி, वो परमेश्वर स्वयं उस पत्थर को बनाकर அவரே பலகையை செதுக்கி
वही उस लकड़ी को बनाकर தன் விரலினால் எழுதி वो अपने हाथों से उसे लिखा। அந்த வார்த்தைகள் நல்லா இருக்கும் वो वचन सब अच्छी होती நீங்க है। வீட்ல வாட்ச் பாருங்க 31 தன் விரலினால் எழுதி वो 31 का 18 में देखिए। யாத்ரா 32 15 16 வாசிக்கிறப்போ वो निर्गमन 32 का 15 और 16 कहता है। தேவனால் எழுதப்பட்ட தேவனால் செதுக்கப்பட்ட ஒரு வசனம் மட்டும் வாசிங்க 32 15 16 வாசிங்க। वो निर्गमन 32 का 15 और 16 कोई पढ़िए। यात्रा उठकर साक्षी की दोनों तख्तियों को हाथ में लिए हुए तार से उतर गया। उन तख्तियों के इधर और उधर दोनों ओर लिखा हुआ था और हे तख्तियां பாருங்க ஆண்டவரே பலகையை செதுக்கினார்। देखिए परमेश्वर स्वयं उन तख्तियों को बनाया। அவரே தன் கையினால எழுதினார்। वो खुद अपने हाथों से लिखे। எவ்வளவு ஒரு மகிமை பாருங்க மோசேக்கு। वो कितना एक महिमा है प्रभु मूसा को। யார் ஒரு gift கொடுத்தா यदि हमें कोई तोहफा दे அத நம்ம ரொம்ப பெருசா பாப்போம்। हम उसे बहुत बड़ा समझते हैं। இன்னும் நம்ம ரொம்ப மதிப்புக்குரியதாய் வைப்போம்। वो इसे और हम आदर योग्य रखते हैं। இப்ப ஆண்டவரே எழுதி கொடுக்கிறார் பாருங்க। परमेश्वर स्वयं लिखता है। தன் விரலினால எழுதினார்। वो उसे अपने हाथों से वो लिखे। எழுதி மோசே கையில கொடுக்கிறார்। उसे लिखकर मूसा के हाथ में दिए। ரெண்டையும் வாங்கிட்டு மோசே வரார்। वो दोनों को लेकर मूसा आता है। இப்ப மோசே வரப்போ अभी मूसा आते समय இந்த சில சம்பவங்கள் கீழ நடக்கிறத பார்த்த உடனே वो ये संभव जो नीचे होते ही देखते ही பாருங்க கோபம் என்ன வேணா செய்யுங்கிறதுக்கு இது அடையாளம்। वो क्रोध कुछ भी कर सकता है उसका ये चिन्ह है। யாத்ரா 32 19 வாட்சி பாத்தீங்கன்னா और निर्गमन 32 का 19 देखे இந்த கோபம் என்ன வேணா செய்யும்। वो क्रोध कुछ भी करता है। என்ன செஞ்சுச்சு பாருங்க। वो क्या करता है? கர்த்தர் கொடுத்த கற்பலகையை वो प्रभु ने दी हुई तकियों को கோபத்துல தூக்கி உடைத்து போட்டான்। उसे क्रोध में निकाल कर फेंक दिया। கோபம் எப்படி இருக்கு பாருங்க। क्रोध कैसा है? எனக்கு கோபம் வந்தா यदि क्रोध मुझे आए என் கையில இருந்து தூக்கி எடுத்து வீசுவேன்। तो जो कुछ मेरे हाथ में है मैं तो फेंक देता हूँ। ஏன்னா இந்த கொஞ்சம் பைபிள் தெரியறதாடிக்கு நம்ம அந்த அறிவு மோசே வீசினான்ல वो जो मूसा ने भी फेंका है எனக்கு அந்த கோபமெல்லாம் ஒரு எடுத்து எதிர்னால வீசி பின்னாடி யோசிப்பேன்। वो उसे फेंक कर फिर सोचता हूँ ஐயோ வீசுறது தப்பே फेंका जो गलत है ஏன்னா கோபம் क्योंकि वो क्रोध है। மூர்க்க கோபம் वो मूर्खता का क्रोध है। தேவ மனுஷன் परमेश्वर के संतान மோசே கர்த்தருடைய மகிமையினால் 40 நாள் அந்த மலையில தேவனை முகமுகமா பார்த்து वो பேசின मूसा மனுஷன் उस पहाड़ पर प्रभु को मुंह को देखकर बैठ करके आया। ஆவியில நிரம்பி வருகிற தேவ மனுஷன் आत्मा में भर कर आने वाला प्रभु का मनुष्य அந்த மூர்க்க கோபம் वो मूर्खता की क्रोध என்ன வேணா செய்யும்। वो कुछ भी करता है। கர்த்தர் செதுக்கி எழுதி கொடுத்த கற்பலகையை உடைத்து वो போட்டான்। प्रभु ने बना कर दी हुई उस तख्तियों को उसने तोड़ दी। கோபமெல்லாம் அடங்குச்சு। तो क्रोध उसका थम गया। திரும்ப ஆண்டவர்ட்ட போய் மோசே फिर ஜெபிக்கிறான்। प्रभु से जाकर फिर प्रार्थना करता है। ஆண்டவர்ட்ட மன்றாடுகிறான்। वो प्रभु से गिड़गिड़ाता है। ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்கிறார்। प्रभु उसकी प्रार्थना को सुनता है। ஆண்டவர் தன்னையே காண்பிக்கிறார்। प्रभु अपने आप को दिखाता है उसके सामने। தன்னையே காண்பித்தார்। अपने आप को प्रभु ने दिखाई। கிருபை இரக்கம் எல்லாம் பயங்கரமான காரியம் और நடக்குது। करुणा और अनुग्रह वहाँ बड़ी कार्य होती है। பாருங்க இப்படியும் கோபப்பட்டாலும் ये ऐसा क्रोधित हुआ நம்ம ஆண்டவர்ட்ட போனோனே वो प्रभु के पास जाती முன்னாவது விரலத்தான் காமிச்சாரு। वो पहले तो उंगली दिखाया था தன்னையே காண்பித்தார்। वो अभी अपने आप को पूरा दिखाए। மகிமை கூடிச்சுதானே। महिमा तो बढ़ गई ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க। लेकिन और एक विषय है ஆண்டவர் 34 அதிகாரத்துல 34वां अध्याय में ஒன்றாம் வசனத்துல திரும்ப கூப்பிடுறாரு பாருங்க। மலை கூப்பிடுறாரு। पहला வசனத்தை வாசிங்க। 34 का पहला पढ़े। 34 1 வாசிங்க। फिर यहोवा ने मूसा से कहा पहले तख्तियों के समान पत्थर की दो और तख्तियां कर दे। तब जो वचन उन पहले तख्तियों पर लिखे थे जिन्हें तूने तोड़ डाला वे ही वचन में उन तख्तियों पर भी लिखूंगा। ஆண்டவர் சொல்றாரு பாருங்க। परमेश्वर कहता है 33 வாட்ச் பாருங்க। கர்த்தர் தன்னையே காண்பிப்பார்। वो 33वां अध्याय में देखिए परमेश्वर अपने आप को प्रकट करता है। 34 அதிகாரத்துல ஆண்டவர் மன இறங்கிட்டாரு। சந்தோஷம் ஆயிடுச்சு மோசே। 34वां अध्याय में प्रभु तरस खाया। 34 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 34वां अध्याय में திரும்ப देखिए மலைக்கு வான்னு சொல்லிட்டு फिर पहाड़ पर आओ कहकर நீ செதுக்கி கொண்டு வா। तुम खुद बना कर लेकर आओ। நீ எழுதணும்। तुम्हें लिखना है। ஹalleluya। हालेलुया। நீ செதுக்கணும்। तुम्हें उसे बनाना है। ஈஸியா அது? क्या आसान है? அவர் செதுக்கி கொடுக்கிறது வேற। वो बना कर देना अलग।
பாருங்க ஒரு தச்ச செதுக்கிறது வேற और जो एक व्यक्ति बनाने वाला वो अलग, தச்சு வேலை செய்யாத நான் செதுக்கிறது வேற जो कारीगर है वो बनाना अलग, जो कारीगर नहीं है वो बनाना अलग है। அந்த கற்பலக மாதிரியே செதுக்கணும் वो उसी सेम वैसे तकियों के समान बनाना है। ஒரு தடவை பண்ண வேலை நினைக்கிறீங்களா क्या एक बार का काम है? ஆமா எப்படி ஆண்டவர் கொடுத்தாலும் அப்படியே மண்டே அதே மாதிரி இருந்தா தான் மலைக்கு வர முடியும் तो जैसे प्रभु ने दिया विधि वैसे बनाए तो पहाड़ पर जा सकता है। அன்பான தேவ பிள்ளையே मेरे प्रिय लोगों, கோபம் அதை தான் செய்யும் क्रोध वही करता है, கோபம் அதை தான் செய்யும் क्रोध वही कार्य करती है। சில கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பா कुछ कार्य प्रभु ने हमें दिया होगा, நம்முடைய கோபத்தினால अपने क्रोध से அதை உடைத்து போட்டு விட்டார் उसे तोड़ दिए तो हम உறவுகளா இருக்கலாம் कि ना वो रिश्ता हो, ஆசீர்வாதமா कि ना இருக்கலாம் आशीष हो, நன்மையா कि ना இருக்கலாம் भलाई हो, உடைச்சு போட்டுட்டோம்னா ये सब तोड़ दे அதே மாதிரி கிடைக்காதுங்க वैसे नहीं मिलेगा, ஆமென் ஜெராக்ஸ் தான் கிடைக்கும் उसका जेरॉक्स ही मिलेगा। மோசே எவ்வளவு கஷ்டம் நம்ம அந்த வசனங்களை சும்மா பார்த்துட்டு போயிட கூடாது हम इस वचन को यूं ही ऊपर से नहीं करना चाहे, பைபிள் வசனங்கள் ஒவ்வொன்றையும் தியானம் பண்றப்ப தான் உங்களுக்கு 1000 அர்த்தம் तो நமக்கு बाइबल புரியும் का एक एक वचन जब ध्यान करेंगे उसका अलग अलग अर्थ आपको समझ में आएगा, அதே மாதிரி செதுக்கணும் वैसे ही उसे बनाना है। அதே மாதிரி தான் நீங்க ஆசீர்வாத கூடாது கொண்டு வைக்க முடியும் क्योंकि वैसे ही होगा तो याजकों के तंबू में ले आकर लग सकते हैं। நான் கோபம் மூர்க்க கோபத்துல இருக்கிற பிரச்சனை मेरी मूर्खता की क्रोध में रहने वाली समस्या, நீங்க 34 27 நீயே எழுதுன்றவர் और 34 के 1 में कहते तुम खुद इसे लिखो। நீங்க அந்த 34 அதிகாரத்துல 10 கட்டளைகளை ஆண்டவர் சொல்லிட்டு वो 34 में 10 आज्ञाओं को कहकर நீங்க 27 வசனம் வாசிச்சு நீயே எழுதுப்பாங்க और 27 वचन में लिखा है प्रभु ने कि तुम खुद इसे लिखो। ஆனா ஆரம்பிக்கிறப்ப நான் எழுதுகிறேங்கிற மாதிரி அவர் ஆரம்பிப்பார் लेकिन शुरुआत में ऐसे कहते कि मैं लिखूंगा எல்லாத்தையும் படபடன்னு சொல்லிட்டு और सब कहकर வீட்டுல தான் 34 அதிகாரம் போய் பொறுமையா வாசிச்சு பாருங்க 34वां अध्याय घर पे पूरा पढ़ कर देखिए படபடன்னு சொல்லி 27 வசனம் நீ எழுதுவர் और सब कहकर 27 वचन में कहते हैं ये वचन लिख ले, நீ எழுது तुम लिख ले, நான் உனக்கு எழுதி கொடுத்தேன் मैं तुम्हें पहले लिख के दिया था, இப்படி தான் போகணும்னு எழுதி கொடுத்தேன் ऐसे ही रहना मैं लिख के दिया, இப்படி தான் இருக்கணும்னு எழுதி கொடுத்தேன் ऐसे ही रहना है करके मैं तुम्हें लिख के दिया, இதெல்லாம் மாறணும்னு எழுதி கொடுத்தேன் और इस समय में ये सब बदलना है मैंने लिख कर दिया, நான் மாற்ற முடியாதெல்லாம் நான் மாற்றணும்னு சொல்லி எழுதி கொடுத்தேன் यदि तुमसे नहीं बदल सकता तो मैं तुम्हें लिख कर दिया बदल कर। கோபம் लेकिन तुम्हारे क्रोध ने கற்பனைகளை உடைத்து விட்டது मेरे इस जो अध्याय को तोड़ दिया, அதனால விசேஷமானதை இழக்கச் செய்யும் इसलिए विशेष कार्य को खोने लगाता है। அப்போவாது மோசே புத்தியார்ந்து போனல या पहले तो बुद्धि के साथ होना था। இன்னொரு சம்பவத்தை கவனிச்சு பாருங்க और एक संभव को देखिए, என்னாகமத்தின் புத்தகம் गिनती का पुस्तक 20வது அதிகாரம் 20वां अध्याय 10ஆம் வசனத்தை வாசிங்க 20 का 10 वचन पढ़िए। 20:10 वासिंग मूसा और आरोन ने मंडली के उस चट्टान के सामने इकट्ठा किया, तब मूसा ने उससे कहा, हे दंगा करने वालों, सुनो, क्या हमको इस चट्टान में से तुम्हारे लिए जल निकालना होगा। இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க 20:10 சொல்லுகிறது 20 का 10 कहता है गिनती का पुस्तक, மோசேக்கு பயங்கர கோபம் வந்துச்சு। मूसा को बड़ा क्रोध आया। மோசேக்கு கோபம் எப்படி வந்துச்சு சங்கீதம் 106ல 32ஆம் வசனத்தை வாசிக்கிறோம்। और भजन संहिता 106 का 32 कहता है, மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில மோசேக்கு கடும் கோபம் ஊட்டினார்களாம்। ओ जो मेरबा के ऐसे एक स्थान में इतना क्रोध दिलाया उसे, தண்ணி இல்லை முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க। और पानी नहीं करके कुड़कुड़ाने लगे। மோசேக்கு கடும் கோபம் வந்துச்சு। और मूसा को एक ऐसे क्रोध आया। கோபத்துக்கு கடும் கோபத்துக்கு இருக்க வித்தியாசம்। और यही जो क्रोध और इसमें रहने ज्यादा क्रोध में फर्क। இப்போ மோசேக்கு கடும் கோபம் உண்டானோனே अभी मूसा को जब ऐसी क्रोध आया, ஆண்டவரே போறான் ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஜனம் எப்ப பார்த்தாலும் கோபப்படுத்திட்டே और இருக்கு। प्रभु के पास जाते कहता है कि प्रभु क्या ये लोग बार-बार मुझे गुस्सा दिलाते हैं। அவனு சொன்னா கேட்கவே மாட்டேன் அது இஷ்டப்படிதான் இருப்பேன்। और अब जो कहते हैं वो सुनते नहीं, वो कहता है अपने ही मर्जी से रहेंगे। எவ்வளவு அற்புதமா வழிநடத்தி கொண்டு வந்திருக்கீங்க। कितना अद्भुत से आप चला कर लेकर आए, எவ்வளவு பாதைகளை கடக்க வச்சிருக்கீங்க। कितने जो मार्ग को आप चला पार कर दिया, ஆசீர்வாதமா வச்சிருக்கீங்க। कितना आशीष के साथ रखा, ஆனாலும் ஜனம் முறுமுறுக்குது। फिर भी ये लोग कुड़कुड़ाते हैं। ஆண்டவர் சொல்றாரு கவலைப்படாத। प्रभु कहता है चिंता ना करें, ஆரோன் கோலை எடுத்துட்டு போ। तुम और आरोन उस लाठी को ले जाए கண்மலையை பார்த்து और பேசுங்க। शैतान को देखकर बोलो। இதான் நீங்க என்னாகும் 20ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை। और गिनती के पुस्तक में यही 20वां अध्याय में प्रभु ने कहा, கடும் கோபம் வந்தோனே जब इसे एक बड़ा क्रोध बढ़ आया, அவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? उसने ऐसा किया, ஆண்டவர் பேசினார்।
प्रभु ने कहा जाकर बोलो। ஏன்னா 20:8ல நீங்க வாசிக்கணும் ஆண்டவர் பேசுன்னு சொல்வார். गिनती 20 के 8 में लिखा है कि प्रभु ने कहा तुम जाकर बातें करो। ஆனா 20:11ல என்ன நடக்குதுன்னா लेकिन 20 के 21 में ऐसा होता है அவன் 2 முறை அடித்தானாம். उसने 2 बार वहां मारा। இது தப்பு இல்ல? ये तो गलत नहीं है। ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. इसके पहले भी एक संभव हुआ। தண்ணி இல்லாதப்ப ஆண்டவர் சொல்லி கண்மலையை போய் கோல்னால அடினார். ओ जब जल नहीं तो परमेश्वर ने कहा अपने लाठी से जाकर मारो। அடிச்சோன தண்ணி வந்துச்சு. जब लाठी से मारते वहां पानी आने लगा। இரண்டாவது முறை ஆண்டவர் சொல்றாரு. अब दोबारा प्रभु कहता है கண்மலையை பார்த்து பேசுறாரு. चट्टान को देखकर कहे। மோசேக்கு வந்த கோபத்துல लेकिन मूसा को जो क्रोध आया அந்த வார்த்தையை மறந்துட்டு वो वचन को भूलकर ஏற்கனவே என்ன செஞ்சானோ அதவே திரும்ப செய்றார். पहले जो किया था वही फिर भी करने लगे। இவர் வந்து தப்பா செய்யல. ये कोई गलत नहीं किया। ஏற்கனவே அவர் என்ன செஞ்சாரோ அப்படி செய்யறப்ப வந்த தண்ணி தான் இப்ப அதை விட அதிகமா வருது. और जो पहले जो किया था अभी भी वो उससे वैसे किया तो पानी ज्यादा आने लगा। இதுல தப்பு இல்ல. इसमें गलत नहीं है। 2 முறை அடிச்சாரு. 2 बार मारे தண்ணி திரளாய் வந்தது. पानी बहुत आने लगा। அதை விட ஆண்டவருக்கு கோபம் வந்தது. उससे बढ़कर प्रभु को लेकिन क्रोध आया। ஆரோனையும் மோசேயை கூப்பிட்டு சொல்றாரு. ओ आरोन और मूसा से कहते हैं 12 वचन में செவி கொடுக்கல. ओ तूने मेरे मुझ पर विश्वास नहीं किया। கானானுக்குள்ள பிரவேசிப்பதில்லை என்றார். ओ तुम कनान में प्रवेश नहीं करोगे। புரிய ஆண்டவரே முதல்ல அடிக்க சொன்னது நீர்தானே. वो कहने लगा प्रभु पहला तुमने ही मारने के लिए कहा। அத ஞாபகத்துல வச்சு அடிச்சாரு. இதுல என்ன கானானுக்குள்ள போகாத அளவுக்கு அப்படி என்னப்பா? तो उसने उसे स्मरण में रखकर उसने मारते लेकिन कनान में ना जाओ ऐसे क्या मैंने किया। தேவ பிள்ளை இதுக்குள்ள உபதேசத்தை கண்டுபிடிக்கணும். परमेश्वर लोग इसके अंदर रहने वाले उपदेश को पहचाने। நான் சொல்றேன் புதிய ஏற்பாட்டை ஏன் ஆண்டவர் கொடுத்தாருன்னா नया नियम क्यों प्रभु ने दिया। பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் ஒரு இன்ச் அளவு கூட நம்மளால கைவிட முடியாது. पुराने नियम की कार्य को आज्ञा को व्यवस्था को हम जरा भी पालन नहीं कर पाएंगे। பழைய ஏற்பாடெல்லாம் மேலோட்டமா படிச்சீங்கன்னா புரியாது. तो पुराने नियम को ऊपर से पढ़ेंगे तो आपको ना समझ है। அதுக்கு 1000 தவறான விளக்கத்தை வசனத்தை வச்சு சொல்றதுக்கு இருக்கிறாங்க. और उसमें से 1000 गलत कार्य को लेकर उसे कहने के लिए लोग हैं। நிறைய இருக்கு. उसमें बहुत है। நிறைய ஆர்குமெண்ட் இருக்கு. उसमें बहुत सारा आर्गुमेंट्स है। நம்முடைய வசனத்தை கொலாப்ஸ் பண்றதுக்கே முஸ்லிம்ஸ் நிறைய எழும்பியிருக்காங்க. वो हमारे वचन को गड़बड़ में लाने के लिए अनेक लोग उठे हैं। வசனத்தை மேலோட்டமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. वचन को आप ऊपर से देखेंगे तो आपको नहीं समझ में आएगा। வசனத்தோட ஆழம் என்ன தெரியுங்களா? इस वचन का गहराई क्या है। கண்மலை கிறிஸ்துவுக்கு அடையாளம். ये चट्टान मसीह का चिन्ह है। ஒரு முறை தேவை இருந்துச்சு. एक बार जरूरत थी। அவங்க தப்பு செஞ்சாங்க. उन्होंने गलती किया। அப்ப ஆண்டவர் சொன்னாரு तब प्रभु ने कहा கண்மலை அடி उस चट्टान को मारो தண்ணீர் வரும். जल आएगा। கண்மலை இயேசுவுக்கு அடையாளம். चट्टान यीशु का चिन्ह है। இயேசு ஒரே முறை தான் அடிக்கப்பட்டார். यीशु एक ही बार मारा गया। அந்த ஒரே முறை அடிக்கப்பட்டதுல एक ही बार जो मारा गया ஜீவ தண்ணீர் நமக்கு வந்துருச்சு. वो जीवन का जल हमें मिल गया है। ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா अब प्रभु क्या कहता है। இப்ப அடிக்காத கண்மலையை பார்த்து பேசுங்கறார். प्रभु कहता है अब ना महान बल्कि उसकी ओर देखकर बातें कर। கண்மலையை பார்த்து பேசு. उस चट्टान को देखकर बातें कर। பவுல் சொல்றாரு முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா திரும்ப திரும்ப ஏன் துன்பப்படுத்துற? और जो पौलुस से कहते हैं कि कांटे में उदय होना क्या कठिन है, बार-बार तुम मुझे क्यों सता रहे हो। பவுலே பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி வாழ்கிறேன் என்று சொல்லுகிறாயே. ओ पौलुस तुम कहते हो पुराने नियम के अनुसार जीते हो, ஏன் நீ என்ன துன்பப்படுத்துற? फिर भी तुम मुझे क्यों इतना तकलीफ देते हो। அவனுக்கு வேலமேல ஓடுறாரு நேரா. ओ पौलुस को ना समझ फिर दौड़ने लगा। ஓ அரேபிய தேசத்துக்கு போறாரு. अरबी देश में जाता है, உட்கார்ந்து பார்க்கறாரு. फिर बैठकर देखता है கண்மலை என்ன கண்மலையா? ओ क्या कौन सी चट्टान है ये। ஞான கண்மலை. वो ज्ञान की चट्टान है। கண்மலை அவங்க போற இடமெல்லாம் கூட வந்துச்சு. ओ जहाँ कहीं गए वो चट्टान उनके साथ साथ चली। ஓ அந்த கண்மலை தான் கிறிஸ்து. ओ वही चट्टान मसीह है। ஏன் என்ன பார்த்து சொன்னா ஏன் என்ன துன்பப்படுத்துகிறாய்? और मुझे देखकर कहते हो कि क्यों तुम मुझे सताते हो, கோபத்தினால என்ன ஏன் துன்பப்படுத்துற? अपने क्रोध से क्यों मुझे सताते हो। உங்களுக்கு அப்பதான் விளங்குது. पौलुस को तब समझ आती है ஏன் மோசேயை கானானுக்குள்ள விடல? ओ इसलिए मूसा को कानान में नहीं भेजा। ஒரு முறை தான் கண்மலை அடிக்கப்படும். एक भारी चट्टान मारा जाएगा। பாவத்துக்காக ஒரு முறை அவர் அடிக்கப்பட்டு उस விட்டார். पाप के लिए एक बार वो मारा गया। பிறகு எப்படி பாஸ்டர் விடுதலை? फिर कैसे छुटकारा। வார்த்தையில தான் விடுதலை. वचन में छुटकारा। வசனத்தை அறிய அறிய தான் நமக்கு விடுதலை. वचन को जानते जानते हमें छुटकारा। வசனத்தின்படி வாழ வாழ தான் விடுதலை. वचन के अनुसार जीते जीते हमें छुटकारा। வசனத்தை தேவ பிள்ளையை கேட்க கூடாதபடி காதை இருதயத்தையும்
मंदवा ओ इसलिए वचन को परमेश्वर के लोग ना सुनते हुए जो अंधकार कानों को बंद करती है, எத்தனை சத்தியமான சத்தியத்தோட நடக்க முடியாதபடிக்கு வைராக்கியத்தை वो கொடுக்கும். कितना भी सत्य सुने सत्य के अनुसार ना चलते हुए जागरूक अपने पीछे ले जाती है, திரும்ப அடிக்கப்பட முடியாது. फिर मारा नहीं जाएगा. 2 முறை அடிச்சான். 2 बार मारा. நீ கானானுக்கு போக மாட்டடா. परमेश्वर ने कहा तुम कनान में नहीं जाओगे. மோசே அப்படியே இருக்கலைங்க. मूसा वैसे नहीं रहा. ஆண்டவர்ட்ட தன்னை ஒப்பு கொடுப்பான். फिर प्रभु के पास अपने आप को हवाले देता है, ஆண்டவரோட நெருங்குவான். प्रभु के करीब जाता है. ஒரு வசனத்தை வாசிங்க. एक वचन को पढ़ेंगे. உபாகமத்தின் புத்தகம் व्यवस्था विवरण का पुस्तक 3ஆம் அதிகாரம் 3रा अध्याय 24 லிருந்து 26 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. 24 से लेकर 26 तक पढ़कर देखिए. உபாகமத்தின் புத்தகம் व्यवस्था विवरण 3 का 24 से 26. 23ஆம் அதிகாரம் சரி உபாகமம் 3ஆம் அதிகாரம் 24 லிருந்து 26 வரைக்கும் வாசிங்க. व्यवस्था विवरण 3रा अध्याय 24 से लेकर 26 तक. हे प्रभु यहोवा, तू अपने दास को अपनी महिमा और बलवन्त हाथ दिखाने लगा है। स्वर्ग में और पृथ्वी पर ऐसा कौन देवता है जो तेरे से काम और पराक्रम के कर्म कर सके? इसीलिए मुझ पर मुझे पार जाने दे, यरदन पार के उस उत्तम देश को, अर्थात उस उत्तम पहाड़ और गवानों को भी देखते पाऊं। परंतु यहोवा तुम्हारे कारण मुझसे रुष्ट हो गया और मेरी न सुनी, किंतु यहोवा ने मुझसे कहा, बस कर, विषय में फिर कभी मुझसे बात न करना। இந்த வசனத்தை கவனிங்க. इस वचन को देखिए. மோசேக்கு கானானை குறிச்ச ஒரு எண்ணம். मूसा को कनान को लेकर ऐसी एक सोच. இத்தனை ஜனத்தை கூட்டிட்டு வந்தாச்சு. इतने लोगों को ले आया. இப்போ இவங்க கானானை போய் எப்படி பார்க்கணும் என்ன செய்யணும் ஒண்ணுமே தெரியாது. अब ये जाकर कनान को कैसे देखे कैसे करे, ஆண்டவரத்துல ஜெபம் பண்றான். वो प्रभु की और प्रार्थना करता है. முன்னாடி எத்தனை முறை ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அவன் சத்தத்தை கேட்டு ஓபன் பண்ணிட்டே இருந்தார். इसके पहले कितने भी बार प्रार्थना करे, प्रभु उसकी आवाज को सुनकर खोलता रहा. இப்போ இவன் என்ன ரிக்வெஸ்ட் வைப்பானா? वो जो ये ऐसी विनती रखता है, யோர்தானை தாண்டி ஒரு முறை நான் போயிட்டு வந்து என்னன்னு பார்த்துட்டு और வரேன். यरदान को पार करके जाकर क्या है मैं देख कर आता हूँ. நீங்க என்ன போக விட மாட்டீங்க. அட்லீஸ்ட் நான் பார்த்து வந்த ஜனங்களுக்கு சொல்லிடுவேன். आप मुझे जाने नहीं देंगे, लेकिन मैं जाकर देख के आकर लोगों को कह देता हूँ. ஆண்டவர் என்ன தெரியுமா பேசினாரு? प्रभु ने कहा 26 வசனம் 26 वचन, நீ இந்த காரியத்தை குறித்து நீ என்னோட பேச வேணாம். நான் சொன்னதுதான். ओ यहोवा ने उससे कहा बस कर, इस विषय में फिर कभी मुझसे बातें ना करना. இதான் கோபம், மூர்க்க கோபத்தினுடைய காரியம். यही ऐसे एक मूर्खता का क्रोध है. சில நன்மைகளை இழக்கச் செய்யும். ये कुछ भलाइयों को खोने लगाता है. தேவ பிள்ளையே உபதேசத்துல மட்டும் விளையாடக்கூடாது. परमेश्वर के लोग उपदेश में ना खेले. நமக்கு மலை உபதேசம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. हमें पहाड़ी उपदेश सचेत रीति से कही गई है. கோப சுபாவத்தை குறித்து கவனமா और இருக்கணும். क्रोध के स्वभाव को लेकर चौकस रहे. கோபம் பாவமாய் और மாறிடக்கூடாது. क्रोध पाप में ना बदल जाए. கோபம் பாவமா மாறிச்சுனா यदि क्रोध पाप में बदल जाए, சில காரியங்களை இழக்க நேரிடும். कुछ कार्य को खोने की स्थिति होती है. அதாவது கிறிஸ்துவை உடையவர்கள் इसलिए मसीह के लोग மாம்சத்தை சிலுவையில் அறைகிறார்கள். अपने शरीर को उस क्रूस पर लगाते हैं. இந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படணும். ये पुराना मनुष्यत्व उस क्रूस पर लगाया जाना है. கொள்ளும் பாவங்களில் கோபம் கொடிதானது. और जो इससे जो क्रोध बढ़ा पाप है. நேராய்ச்சி இரண்டாவது दूसरा, கீழ்ப்படியாமை ஒரு பாவம். वो अधीन ना रहना एक पाप है. 2 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். पहला शामुएल 15 का 22 वचन देखिए. சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்வார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். वो बलि से बढ़कर अधीनता बलि है. நல்லா கவனிங்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். वो बलि से बढ़कर अधीन रहना उत्तम है. நம்ம பலி எல்லாம் ஆண்டவருக்கு என்னது? ஆண்டவருக்கு தெரியாத பலியா? ओके, प्रभु को नहीं मालूम ऐसे बलि, அவரே பலியாயிட்டாருங்க. वो खुद बलि हो गया. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கறாரு? तो प्रभु ने अभी क्या एक्सपेक्ट करते हैं? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் और முக்கியம். तुम्हारे बलि से बढ़कर तुम्हारा अधीन होना இந்த मेरे लिए வார்த்தை महत्व है. திரும்ப மத்தேயுல பழைய புதிய ஏற்பாட்டுல திரும்ப வரும். ये बार-बार पुराने नियम मत्ती में बार-बार आती है. வசனத்தை நோட் பண்ணுங்க. மத்தேயு 12:7 வாசிக்கிறப்போ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். மத்தேயு 12:7. ओ मत्ती 12 का 7 नोट करके रखिए. மார்க்கு 12:33 பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மிக முக்கியம். मरकुस 12 का 33 बलि से बढ़कर जो उसकी और अधीन रहना उत्तम है. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 8-9 வசனம் வாசிக்கிறோம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மிக முக்கியம். इब्रानियों 10 का 8 और 9 वचन कहता है बलि से बढ़कर उसका अधीन रहना उत्तम है.
கீழ்ப்படிதல் இல்லனா यदि अधीनता नहीं அது நம்மை கொல்லுகிற பாவம். वो हमें मिठाने वाले पाप है। மறந்துடாத, நம்ம கொல்லுகிற பாவத்துல இன்னொரு முக்கியமானது और கீழ்ப்படிதல். हमें मिठाने वाले पाप में से ये भी एक महत्व है। இந்த கீழ்ப்படிதலை குறித்து வேதம் சொல்லுகிறப்போ इस अधीनता को लेकर वचन कहती है, யோவான் 14:23 சொல்லுகிறது, वो यूहन्ना 14:23 कहता है, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவனின் வசனத்தை கைக்கொள்ளுகிறான். यदि कोई मुझसे प्रेमी है तो वचन को पालन करता है। அன்பை கீழ்ப்படிதலும் பிரிக்க முடியாதுங்க. वो प्रेम और अधीनता को अलग नहीं कर सकते। நீங்க அன்பா இருக்கீங்கன்னா கீழ்ப்படிவீங்க. यदि आप प्रेमी हैं तो अधीन होंगे। வேதம் சொல்லுவாங்க, இரவெல்லாம் பிரயாசப்பட்டவன் ஆனாலும் உங்க வார்த்தை அதுதான் கீழ்ப்படிதல். तो पतरस कहता है, प्रभु पूरी रात हमने प्रयास उठाए लेकिन कुछ नहीं, लेकिन वही अधीनता है। ஆண்டவருக்கு அன்பா இருக்கணும்னா கீழ்ப்படியணும். और यदि मैं प्रभु से प्रेमी हूँ तो अधीन होना है। கீழ்ப்படிதல் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுங்களா? ये अधीन होना कितना बड़ा पाप है। கீழ்ப்படியாம எவ்வளவு பெரிய பாவம் தெரியுங்களா? अधीन ना रहना कितना बड़ा पाप है। 1:30-32 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. கீழ்ப்படியாம இருந்துச்சுன்னா மரணத்தை கொண்டு வருமா? ओ जो रोमियो 1:30 से लेकर 32 कहता है, यदि अधीन ना हो तो वो मृत्यु को लाती है। நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியலைனா अब यदि वचन का अधीन ना हो, மரணங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். अनेक मृत्यु को सामना करना पड़ता है। நான் பாஸ்டர் இருக்கிறேன், ओ मैं तो जीवित हूँ, சமாதானம் செத்துருங்க, शांति मर जाएगी, சந்தோஷம் செத்துருங்க, आपकी खुशी मर जाएगी, நிம்மதி செத்துருங்க, आपकी शांति मर जाएगी, நல்ல தூக்கம் கூட செத்துருங்க. एक अच्छी आपकी चैन की नींद मर जाएगी, கீழ்ப்படிதல் விலையேறப்பட்டது. क्योंकि अधीनता बड़ा कीमती है। ஒரு வசனம் வாசிங்க, ஏசாயா 65:1 வாசிங்களா? यशायाह 65 का 1 पढ़ी कोई। கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டுட்டே இருக்குமா? वो जो अधीन नहीं है उनकी और प्रभु का हाथ बढ़ाए हुए रहती है। வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशायाह भविष्यवक्ता का पुस्तक 65ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களா? 65 का 1 पढ़िए। जो मुझको पूछते भी न थे वे मेरे खोजी है, जो मुझे ढूंढते भी न थे उन्होंने मुझे पा लिया, और जो दाटी मेरी नहीं कहलाती அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. इस वचन को देखिए, என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னுடைய நாமம் விளங்குகிறது. 65:1 கீழ்ப்படியாத பிள்ளைகள் வருமே, என் கரம் நீட்டப்பட்டிருக்கும். 2ஆம் வசனம் பாருங்க. நலமில்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமுள்ள ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கையை நீட்டினேன். दूसरा वचन देखिए, मैं एक हठीली जाति के लोगों की ओर दिन भर हाथ फैलाए रहा, और जो अपनी युक्तियों के अनुसार बुरे मार्गों में चलते हैं। முரட்டாட்டம்னா கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு விரோதமாக और जो अठील लोग जो अधीन नहीं है उन लोगों के विरोध में நாள் முழுவதும் என் கையை நீட்டினேன். मैं दिन भर अपना हाथ फैलाए रहा। பாருங்க, பழைய ஏற்பாட்டுல சொல்ற வார்த்தை பாருங்க. लेकिन पुराने नियम में कही गई वचन, ஆண்டவர் 2 காரியத்துக்காக கையை நீட்டுவார். प्रभु 2 कार्य के लिए अपने हाथों को बढ़ाता है। ரட்சிக்கப்படுவதற்காக நாள் முழுவதும் 2 கரத்தை நீட்டி சிலுவையில் இருந்தார். एक तो जब मैं उद्धार पाने के लिए अपने क्रूस पर तो अपने दोनों हाथों को फैलाए हुए रहा। ரட்சிக்கப்பட்டு உபதேசத்தின்படி வாழாத பிள்ளைகளுக்கு விரோதமாக लेकिन उद्धार पाकर उपदेश में ना जीने वाले लोगों के लिए ஆண்டவர் கோபக்காரர் இல்லை, அவரோட பிள்ளைங்க நம்ம. वो दिन भर ऐसा नहीं, क्योंकि वो अब उनके संतान है। நம்ம பிள்ளை தப்பு பண்ணா நம்ம கை கட்டி வேடிக்கை பார்த்துருப்போமா? कि हमारे बच्चे गलती के तब अपने हाथ बांध कर उनकी ओर देखते रहेंगे। அப்படி பார்த்தா அவன் அப்பனே கிடையாது, அவன் அம்மாவே கிடையாது. यदि ऐसा है तो माता पिता नहीं है। பிள்ளை தப்பு பண்ணிட்டு வேடிக்கை பார்த்தா அது குடும்பமே கிடையாது. यदि बच्चा गलती करे तो अपने हाथ बांध को खड़े तो वो परिवार ही नहीं है। நம் ஆண்டவர் பரம தகப்பன். हमारा परमेश्वर परम पिता है। தண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. मुझे डांटने के लिए, दंड देने के लिए उसको हक है। நான் கீழ்ப்படியலைனா यदि मैं अधीन न हो, நாள் முழுவதும் கரத்தை நீட்டினாராம். वो दिन भर अपने हाथ को बढ़ा कर रखा। கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். अधीनता बहुत जरूरी है। இயேசு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். यीशु अपने माता पिता का अधीन रहा। சிலுவையின் மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்தார். वो क्रूस के मृत्यु तक अधीन रहा। லூக்கா 2:51 சொல்றார், பெற்றோருக்கு இயேசு கீழ்ப்படிந்தார். लूका 2:50 कहता है कि यीशु अधीन रहा। சரி, நேரம் ஆயிடுச்சு. சவுலுடைய பாவம் என்ன? शाऊल का क्या पाप है? இதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். यह बहुत जरूरी है। இந்த கீழ்ப்படியாமையினால வர பிரச்சனை என்ன? அது எப்படி ஒரு மனுஷனை கொல்லுது? अधीन न होने से आने वाली कार्य कैसे मनुष्य को बिठाती है। கோபம் மோசேயை எப்படி கொன்றது? क्रोध ने मूसा को कैसे बिठाया। எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். हर एक पवित्र व्यक्ति है। இப்ப முதல் ராஜா இஸ்ரவேலுக்கு தேவன் ஏற்படுத்தின தீர்க்கதரிசன அபிஷேகம் கொண்ட
अभी ராஜா पहला राजा इज़राइल के भविष्यवक्ता जो पाया हुआ जो है குடும்பத்திலே அவன மாதிரி யாருமே இல்ல और परिवार में उसके समान कोई ना उठा பென்யமீன் கோத்திரத்துல ஒருத்தன் கூட ராஜ்யபாரத்துக்கு और வரல बिन्यामीन के गोत्र से कोई भी राज्य के पद पर नहीं आया ஏற்பட்ட ஒரு மனுஷனை ऐसे एक मनुष्य को சவுல் படிச்சவன் கிடையாது शाऊल पढ़ा लिखा व्यक्ति नहीं சவுலோட குளிப்படிக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா और शाऊल के बारे में यदि आप देखें அவங்க அப்பா அவனுக்கு கொடுத்த வேலை கழுத மேய்க்கிற வேலை तो उसके पिता ने उसको दिया हुआ काम गधे को चराए கழுத பின்னாடி போற மனுஷன் वो गधे के पीछे जाने वाला मनुष्य இப்போ எங்கேயும் படிக்கலைங்க ये जाकर कहीं पढ़ा लिखा नहीं கழுத பின்னாடி இந்த மனுஷனை वो गधे के पीछे रहने वाला मनुष्य ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு நேராய் திருப்பி ओ प्रभु इज़राइल की ओर फिराकर இஸ்ரவேல் ஜனத்துக்கு நேராய் அங்கிருந்து வேர் பிரித்து கொண்டு வந்து इज़राइल लोगों से वहां से अलग करके ले आया கழுத தேட வந்த மனுஷனை वो गधे को ढूंढने के लिए आया वो मनुष्य को அறிவுல ஒண்ணும் கிடையாது यहाँ ने बुद्धि ने कुछ नहीं தீர்க்கதரிசியாய் மாற்றி भविष्यवक्ता के रूप में बदल कर ராஜாவாய் உயர்த்தினார் राजा के रूप में ऊंचा उठाया ஆமென் हमें அப்படிதான் நம்ம எல்லாம் अब सब ऐसे ही है நம்ம எல்லாம் அப்படிதான் अब सब ऐसे ही है நம்ம பேக்ரவுண்ட யோசிச்சு பாருங்க हमारे इतिहास को देखिए நீங்க யோசிக்கிறீங்க நான் நிறைய யோசிச்சிருக்கேன் आप सोचते हैं कि मैं बहुत सोचता அறிவு हूँ கிடையாது ஞானம் கிடையாது புத்தி கிடையாது ஒரு மண்ணு கிடையாது वो ज्ञान बुद्धि कुछ नहीं என்ன ஆண்டவர் பயன்படுத்துறாரு சொன்னா परमेश्वर यदि उपयोग करता है கழுத பின்னாடி போனது போல और जैसा गधे के पीछे गया हो எனக்கு ஏதாவது ஹெல்ப்பர் வேலை கிடைக்குமான்னு போன காலம் உண்டு तो मुझे कोई हेल्पर का भी काम मिलेगा गया हुआ समय था எல்லா கல்யாணத்துல சின்சா அடிக்கிறதுக்கு யாரு வேணாலும் போலாம் वो शादी में जब बजाने के लिए कोई भी जा सकते हैं ட்ரெஸ் எல்லாம் மாத்தி சின்சா அடிச்சா ஒரு 20 ரூபாய் கிடைக்காது அப்படி போன காலம் உண்டு वो जो वस्त्र बदल कर उसे बजाने के लिए गया हुआ समय है வயசானவங்களுக்கு அப்பெல்லாம் மண்ணெண்ணெய் தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தா 5 ரூபாய் தருவாங்க 2 ரூபாய் தருவாங்க वो बुजुर्ग लोग को यदि लाकर दे तो वो लोग 5 रुपए देते हैं पैसा அத வச்சிருந்தா ஸ்கூலுக்கு போகலாம் பஸ் ஃபேர் ஆச்சு और वो रखे तो स्कूल में जाने आने का खर्चा निकल जाएगा எல்லாம் போயிட்டு இருந்த என்னதா ऐसा समझाने वाला मुझे கர்த்தர் வேறு பிரித்தார் प्रभु मुझे अलग किया கர்த்தர் அழைத்தார் प्रभु बुलाया கர்த்தர் முன்குறித்தார் प्रभु पहले चुना கர்த்தர் ஆசீர்வதித்தார் प्रभु ने आशीष की எல்லாம் ஓகே सब कुछ ठीक है ஏற்பட்ட சவுல கர்த்தர் உயர்த்தி வச்சிட்டு ऐसे शाऊल को प्रभु ऊंचा करके சாமுவேல் மூலமா ஆண்டவர் பேசுறார் शामुएल के जरिए प्रभु भेंट நீ करता है அமலேக்கிய ராஜாக்கு விரோதமா तो யுத்தத்துக்கு போ अमेरिका के राजा के विरोध में युद्ध में जाओ நீ யுத்தத்துக்கு போய் நான் சொல்றதை கேளு तुम युद्ध में जाओ और मैं जो कहता हूँ वो सुने ஒண்ணு கூட நீ வைக்க கூடாது उसमें से एक भी तुम ना रखे எல்லாத்தையும் தீக்கிரையாக்கிடும் सब कुछ बस नष्ट कर दे அமலேக்கிய ராஜாவை கொன்றணும் अमेरिका के राजा को मारे இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வா நான் வரேன் அப்படினா ये सब करके आओ फिर मैं आऊंगा कहते हैं சாமுவேல் யுத்தத்துக்கு போகிறான் शाऊल युद्ध में जाता है சாமுவேல் சொன்ன எல்லா வார்த்தையின் பிரகாரம் शामुएल ने कही भी अनेक वचन के जरिए அவன் செய்ய ஆரம்பிச்சான் वो करने लगा அவன் செய்து முடிக்கல उसने किया नहीं அவன் पर என்ன செஞ்சான் उसने क्या किया மற்றவங்க பேச்சை கேட்டு दूसरों की बातों को सुनकर நலமானதையெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வச்சான் एक बड़ी वस्तु को ले आकर अंदर रखा கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எத்தனை நலமானது வீட்டுக்குள்ள இருந்தாலும் கவனமா இரு ओ प्रभु कहने के बाद भी आपके घर में कितनी भी बड़ी वस्तु हो तो किसी काम का அது नहीं எதுவா இருந்தாலும் சரி वो खोई भी क्यों ना हो அதோட பெரிய பாவம் என்ன தெரியுமா उससे बढ़कर जो बड़ा पाप है அமலேக்கிய ராஜாவை கொல்ல சொன்னார் अमेरिका के राजा को मारने कहते हैं இன்னைக்கு நேரத்துல மோசே காலத்திலே தீர்மானம் ये आज या कल नहीं बल्कि मूसा के समय से पहले से टली हुई है உபாகமம் 25:19 வாச்சு பாத்தீங்கன்னா व्यवस्था 25 का 19 देखिए அமலேக்கியனை கிட்ட சேர்த்து சீக்கிரம் வாசிங்க அமலேக்கியனை கிட்ட சேர்க்க கூடாது இதை நீ மறக்காதேங்க ओ उसे अमेरिका को पास ना लेकर के कहते हैं வாசிங்க எடுத்தீங்க டக்குனு வாசிங்க 25:19 ओ व्यवस्था 25 का 19 इसीलिए जब तेरा परमेश्वर यहोवा उस देश में जो वह तेरा बात करके तेरे अधिकार में कर देता है तुझे चारों ओर के सब शत्रुओं से विश्राम दे तब अमेरिका का नाम धरती पर से मिठा डालना और तुम इस बात को ना भूलना சிலதெல்லாம் மறக்கவே கூடாது और कुछ बात को भूलना नहीं என்ன உயரத்துக்கு வந்தாலும் तुम कितना भी ऊंचाई पर आए உபதேசத்தை ஒரு தேவ பிள்ளை மறக்க கூடாது उपदेश को एक संतान ना भूले இவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா इसने क्या किया அந்த ராஜாவை கொண்டு வீட்டுல வச்சிருந்தான் उस राजा को ले आकर घर पे रखा சாமுவேல் வரார் கோபத்தோட வரார் शामुएल बड़ी क्रोध के साथ आता है அடுத்து ராஜா தலையை வெட்டி போறார் वो आकर राजा के सिर को काट देता है அவளோட கர்த்தர் பேசுறார் शाऊल से प्रभु भेंट करता है பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மிக முக்கியம் वो भेंट से उससे बढ़कर अधिकता बड़ा महत्व है அன்பான தேவ பிள்ளையே मेरे प्रिय लोगों வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கொள்ளுங்க आपकी जीवन में एक बात को आप जाने, உபதேசம் யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் கிடையாது उपदेश किसी के लिए समझौता नहीं करता। நம்ம சொல்ற காரியம் மிக முக்கியம் और मैं जो कहने वाली कार्य महत्व है, கல்யாணமானவங்கள பத்தி நான் பேசல जो शादी हुआ उन लोगों को नहीं कह रहा हूँ, பெற்றோரை குறித்து நான் பேசுறேன் माता पिताओं को लेकर कह रहा हूँ, பிள்ளைக்காக பேசுறேன் बच्चे के लिए कह रहा हूँ। உங்க வாழ்க்கையில மறக்க கூடாத காரியங்கள் ஒன்று உண்டு आपके जीवन में नहीं भूलने वाला एक कार्य है। கல்யாணம் பண்ணி கத்தருக்குள்ள எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் கத்தருக்குள்ள ஆசீர்வதிப்பா और शादी करके मसीह में है सभी कुशल की बातें हैं। ஆனா இப்போ நான் பேசுறது உன் பிள்ளைக்காக अभी जो मैं कह रहा हूँ तुम्हारे बच्चों के लिए। நான் பாஸ் இப்படி பேசினா உன் பிள்ளைக்காக இப்போ நான் பேசுறேன் और दास ने ऐसा बोल दिया, पीछे ना बोले, तुम्हारे बच्चे के लिए, सर अच्छे के लिए बोल रहा हूँ। உபதேசம் எனக்கு சொல்லுது उपदेश मुझे कहता है, அமலேக்கியனை உள்ள சேர்க்காத अमेरिकियों को अंदर ना ले। அதான் கொரிந்தியர் அழகா சொல்லியிருக்காரு इसने कुरिन्थियों में अच्छे से कहा है, 2 கொரிந்தியர் 6:14-18 வரைக்கும் और दूसरा कुरिन्थियों की पुस्तक में, அந்நியனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல और अन्य और हम में कोई संबंध नहीं, வேடியாளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல बेलिहाल और मुझ में कोई संबंध नहीं। இன்னைக்கு தேவ பிள்ளை மறக்க கூடாத ஒரு உபதேசம் என்னன்னா आज परमेश्वर के संतान ना भूलने वाले एक उपदेश, அந்நியத்தை தேவ சமூகத்துல கொண்டு வர குறித்து கவனமா இரு और अन्य को परमेश्वर के समूह में लाने में चौकसी रहे। வேதம் அதான் சொல்லுது और वचन वही कहता है, எல்லா ஆசைப்பட்டுச்சு தயவு செய்து கவனமா இரு ओ बच्चे ने आशा रख दिया, इस बात को गौर रखे, ஏன்னா இது உபதேசங்க क्योंकि ये उपदेश है। மறக்காதேங்கறாரு ओ प्रभु कहता है ना भूलना इस बात को, யாருக்காக மறக்க கூடாது किसी के लिए किसी भी विषय में इस बात को ना भूल जाओ, என்ன கர்த்தர் ராஜாவா வச்சிருக்காரா क्योंकि प्रभु मुझे यदि राजा के रूप में रखा है, ராஜாவே போயிட்டே இரு राजा के समान दौड़ते रहे। பூஜாவா தான் வச்சிருக்காரா मुझे नीचाई में रखा है, பூஜாவாவே போய் பரலோகம் போயிடு उसी में दौड़ के स्वर्ग जाते चले जाए। உபதேசத்தை மட்டும் மீறிடாத उपदेश को पार ना करे, உபதேசத்தை மீறிட்டா यदि उपदेश को पार करे ஆவிக்குரிய வாழ்க்கையை கொல்லும் हमारे आत्मिक जीवन को मिटाता है, ஆசீர்வாதத்தை கொல்லும் आशीष को मिटाता है, சமாதானத்தை கொல்லும் शांति को मिटाता है। ஏன்னா இன்னொரு வசனம் எழுதாத மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशायाह भविष्यवक्ता का पुस्तक 5:20 சவுலோட வாழ்க்கை பாருங்க 5:20 देखिए, சாமுவேலுக்கு அட்வைஸ் பண்றாரு वो शामुएल को एडवाइस करते हैं, இதெல்லாம் நல்லது நம்ம பலி செலுத்த ஆண்டவருக்கு और ये सब अच्छा है, बलि बला है क्या, बलि चढ़ा सकते हैं। ஏசாயா 5:20 வாசிங்களா यशायाह 5:20 कहता है, हाय उन पर जो बुरे को भला और भले को बुरा कहते, जो अंधियारे को उजाला और उजाले को अंधियारा ठहराते, और कड़वे को मीठा और मीठे को कड़वा करके मानते हैं। பாருங்க இந்த நம்ம வாழ்க்கையில சில காம்ப்ரமைஸ் ஆயிட்டனா हमारे जीवन कुछ विषय में हम यदि समझौता कर ले, தீமையை நன்மை என்போமா वो बुराई को हम भले कहेंगे, இருள போய் வெளிச்சம் சொல்லுவோமா वो अंधियारे को उजाला कहेंगे, கஷ்டப்பட்டு திப்புன்னு சொல்லுவோமா वो खड़वा को मीठा कहेंगे। இதெல்லாம் சவுல் பண்ணாரு यही शाऊल ने किया। சாமுவேலா இதெல்லாம் நமக்கு தேவைதான் ओ शाऊल ये सब भी चाहिए, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் ரொம்ப बलि से बढ़कर अधीन रहना उत्तम है। அதனால பெற்றோரே நம்ம பிள்ளைகளை வச்சுக்கிறீங்க ரொம்ப கவனமா ओ இருக்கணும் बच्चों को रखे हुए तो आप माता पिता चौकसी रहे। பிள்ளைகளே உங்களே ஆண்டவர் பார்க்கறாரு ओ ये सारे जवानों प्रभु भी आपको देखता है। நேத்து मुंडा ஞாபகம் இல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் कल या परसों शायद உடம்பெல்லாம் அழுக்கு सब में पूरा गंदगी था, मतलब ஒரு பொருள் கேட்டாங்க இதை இங்க வாங்குறது கூட டிவைல அத போய் வாங்கிடலாம் சொல்லிட்டு वो सामान लेने के लिए मैं बाहर गया, கொஞ்சம் அழுக்கா இருந்தபடி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு जब मास्क पहना क्योंकि पूरा कपड़ा गंदा हो गया था। ரோட்ல பார்த்தாங்க ஒரு பாஸ்டர் ஊழியத்தை தவிர வேற ஏதாவது செய்யறான்னு சொல்லிடுவாங்க नहीं तो बोलेंगे लोग सेवा के लिए कुछ और काम भी करता है। ஒரு கண்ணாடி போட்டு தொப்பியெல்லாம் போட்டுன்னா அந்த கடைக்கு போய் பல்லாபுரல கடையில போய் பொருள் எல்லாம் பார்க்க போனேன்। मैं मास्क पहन कर, चश्मा पहन कर, टोपी पहन कर गया। வெளிய வந்து கொஞ்ச தூரம் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு। वो बाहर आया एक व्यक्ति ने मुझे कॉल किया, மாஸ்டர் மாஸ்க் போட்டு போன ஆள் நீங்க தானே? मास्क पहन कर गया आप ही है ना? யோசிச்சு பார்த்தா அடையாளமே தெரியாது, எல்லாத்தையும் ஃபுல்லா கவர் பண்ணிட்டானே। मैंने बोला पूरा ढका होता कैसे पहचान में आया? ஆண்டவர் பேசுறாரு। प्रभु ने मुझसे भेंट किया, வாலிப தம்பி வாலிப தங்கச்சி जवान लड़की या लड़का, அவளோட சால கட்டிட்டு நீ எப்படி போனாலும் ஆண்டவர் பார்க்கறாரு। तुम शॉल मुंह पे बांध कर तुम कैसे भी जाओ, प्रभु तुमको देख रहा है। எச்சரிக்கையா சொல்றேன், मैं तुम्हें चेतावनी दे रहा हूँ, சில பாவங்கள் மூடப்படுகிறது। कुछ पाप अभी ढका जा रहा है। அதனால நான் சொல்றது சிலருக்கு புரியும்
நினைக்கிறேன் इसलिए मैं जो कह रहा हूँ जो कर रहे हैं उसको समझ में आएगी ये बात। மாஸ்க் கட்டிட்டு मैं போனாலும் कितना भी मुंह पर मास्क बांध के जाओ, மறைச்சிட்டு போனாலும் कितना भी शॉल बांधो, என்ன சால கட்டிட்டு போனாலும் कितना भी शॉल से ढक लो, அவமானப்படுத்த சத்துரு ரெடியா இருப்பான் तुम्हें लज्जित करने के लिए शत्रु तैयार है। ஆனா தேவ கிருபையும் பாவம் மூடப்படுது ओ परमेश्वर की दया से तुम्हारा पाप ढांपा जा रहा है। அதனால பெற்றோரே माता पिता, பிள்ளைக்கு பிடிக்குன்னு சொல்லி அந்நியத்துல கைய வச்சிராத ओ बच्चे को पसंद है बोलकर अन्य में हाथ न डाले। நம்ம திரும்ப சொல்றது मैं फिर इसीलिए कह रहा हूँ, கல்யாணமாயி வாலிப பிள்ளையை வச்சிருக்க பெற்றோருக்கு நான் சொல்ற வார்த்தை और जो ब्याह होकर जिसके पास जवान बच्चे हैं उनके लिए मैं ये बात कह रहा हूँ। ராஜா வீட்டுல மரணம் और राजा के घर में मृत्यु, ராஜா மரிக்கிறார் और राजा मरता है, ராஜா பிள்ளை மரி சந்ததி நாம और பாருங்க राजा के संतान के समान देखिए। பென்யாமின் சந்ததியில அதுக்கப்புறம் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு बेन्यामीन के गोत्र में इसके बाद सब बंद हो चुकी है। பாலிய பார்க்கல் கீழ்ப்படிதல் மிக முக்கியம் ओ जो बलि से बढ़कर अधीन होना उत्तम है। பிள்ளைய விஷயத்துல மட்டும் கனநீரமா படி உபதேசத்தை கைக்கொள்ளுங்க ओ बच्चों के विषय में कभी निरादर ना करे, पति चौकसी के साथ चले। நீங்க நல்லா இருக்கணும்னு நான் சொல்றேன் आप अच्छा रहे करके कह रहा हूँ, சந்ததி நல்லா இருக்கணும்னு சொல்றேன் आपका वंश पीढ़ी अच्छा रहे इसलिए कह रहा हूँ। எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்றேன் कलीसिया में आने वाले हर एक को प्रभु आशीष करे मैं कहता हूँ, உபதேசத்தை வந்து தேவ பிள்ளை விளையாட கூடாது लेकिन उपदेश में कोई खेल ना खेले। டைம் ஆயிடுச்சு ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்க பொறாமை जो घमंड, இருக்கிற ஜலன். மகா மோசமான பாவம் जो छलन है एक बड़ा पाप है। சொன்ன பாவத்திலே பெரிய பாவம் அதுதான் और छलन मतलब मैंने कई पापों में से सबसे बड़ी पाप है। மத்தேயு 27:17 வசனம் பொறாமையினால் இயேசுவை பிடித்தார்கள் என்று பிலாத்து கண்டு और मत्ती 27 का 17 देखिए। பொறாமை ரொம்ப மோசமானது ओ जो छलन बड़ी बेकार का है। பொறாமை எப்ப வரும் ये छलन कब आती है அதை நம்ம கண்டுபிடிக்கணும் उसे हम पहचाने। எப்போ பரிசேயர்களுக்கு இயேசு மேல பொறாமை வந்துச்சு कब फरिसियों को यीशु पर एक जलन आई। மத்தேயு 21:15-16 வாசிச்சு பாத்தீங்கன்னா मत्ती 21 का 15 और 16 देखिए। இயேசுவை புகழ்ந்தார்கள் यीशु को बढ़ाई किए, இயேசுவை புகழ்ந்தோன பரிசேயர்களுக்கு பொறாமை வந்துச்சு यीशु को बढ़ाई करते ही फरीसी को वहां जलन होने लगा। ஒரு காலத்துல இந்த இயேசுவை ஆலயத்துக்கு கொண்டு வந்தது பரிசேயர்கள் தான் एक समय में यीशु को भवन में लाया वो फरीसियों ने। 12 வயசுலயே மேட்ச் போட்டு உட்கார வச்சு பேச வச்சது பரிசேயர்கள் தான் और जो 12 उम्र में वहां बैठाकर बोलने लगाया फरीसी लोगों ने। அவன் பேச்ச கேட்டு ஆஹா ஓஹோ புகழ்ந்தது பரிசேயர்கள் और தான் उसकी बातों को सुनकर अच्छा कहने वाले फरीसी ही। அது ஒரு காலம் वो एक समय இயேசு உபதேசத்தை பேச ஆரம்பித்தார் यीशु उपदेश को कहने लगा। இயேசு உபதேசத்தை பேச ஆரம்பிச்சார் यीशु उपदेश को जब कहने लगा ஜனங்க புகழ ஆரம்பிச்சாங்க लोग बढ़ाई करने लगे। உபதேசத்தை கேட்கலையே ओ ये ऐसे उपदेश हमने सुना नहीं कभी। இங்க கோபம் வர ஆரம்பிச்சு लेकिन अब यहाँ क्रोध आने लगा, பொறாமை வர ஆரம்பிச்சு छलन होने लगे। இயேசு எப்படியாவது கொல்லலாம் अब यीशु को कैसे भी हम मारे। ஒருத்தர் புகழ்றாங்களா முடிஞ்சா புகழுங்க ऐसी यीशु यदि किसी को बढ़ाई करना है अच्छे से बढ़ाई कर दो, சந்தோஷப்படுங்க खुशी से। உனக்கு முடியலையா यदि आपसे ना होता சாம நடந்துட்டு வந்துடு चुपचाप उस स्थान से हट जाओ। நீ அமைதியா இருப்பது எவ்வளவோ நல்லது तुम शांत रहना बड़ी अच्छी बात है। ஏன்னா இருக்கிற இந்த பாவத்தை குறித்து ஒரு வசனம் சொல்லுது इस பாருங்க पाप को लेकर एक वचन देखिए, வாசிங்க நீதிமொழிகளின் புத்தகம் नीति वचन का पुस्तक 27:4 வாசிங்க 27 का 4 पढ़िए। இந்த பாவத்துக்கு அங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க நீதிமொழிகள் नीति वचन 27 का 4। 27:4 வாசிங்க क्रोध तो क्रूर है और प्रकोप जो है धारा के समान होता है, परंतु जब कोई जल उठता है तब कौन ठहर सकता है। இந்த वचनத்தை நல்லா கவனிங்க इस वचन को देखिए, உக்கிரகம் கொடுமை உள்ளது जो क्रोध क्रूर है கோபம் நிஷ்ठूரம் உள்ளது और जो प्रकोप धारा के समान है। சமஸ்கிருத வார்த்தை ये संस्कृत का वो शब्द है। ஆனா பொறாமையோ என்றால் लेकिन जो जल जो उठना அதுக்கு முன்னிருக்கத்தக்கவன் அப்படினா அதுக்கு என்ன சொல்றதுனே தெரியல இருக்கலே பெருசாதான் और जो जल उठना मतलब वो सबसे बड़ा वही है, उसके सामने क्या ही बोले। சாலமோன் சொல்றா அதுக்கு என்ன பேர் கொடுக்கிறது ஏனா இருக்கலே பெரிய பாவம் பொறாமை और सोलोमन कहता है कि मैं इसके लिए क्या ही नाम दूं, क्योंकि सबसे बड़ा जो जलन ये बड़ा पाप है। ஏனா அந்த பொறாமை வந்துச்சுனா क्योंकि जब ये जलन आ जाए दूसरे के प्रति டைரக்டா கொல்லும் सीधा वो मार देता है, டைரக்டா கொல்லும் वो सीधा मार देता है। ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் கவனிங்க एक समय को कहता देखिए, கதையா உங்களுக்கு புரியணும் कहानी के समान आप समझ ले। யூதாஸ் காரியத்தை இருக்காரு பாருங்க यहूदा को देखिए, இவர் யார் என்று சொன்னா ये कौन है। நாசரேத்துக்கு பின்னாடி தான் ஸ்காரியோத் அந்த ஊர்லயே அவங்க அப்பாவோட பேர் இருக்கு नासरत के पीछे कारियोत है।
இயேசுவும் யூதாசும் பாலிய சிநேகிதர்கள். यीशु और यहूदा बचपन से मित्र है। ஏன்னா இயேசு எங்க இருக்கிற பிறந்தாரு? यीशु का जन्म कहाँ हुआ? ஆண்டவர் ராஜ அரண்மனையில பிறக்கல. ओ प्रभु राजमहल में जन्म नहीं हुआ। ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு நான் ओ சொல்லுகிறேன். प्रभु हमसे कितना प्रेम करता हम इसमें जानेंगे। மாடுகளுக்கு வக்கிப்புல் போட்டு வைக்கிற முன்னனே அதுதான் இயேசு ओ பிறந்தார். गाय के लिए जहाँ घास रखते हैं उस भेड़शाला में उनकी जन्म हुई। இயேசு எங்க வளர்ந்தார் தெரியுமா? यीशु कहाँ बड़े हुए? மோசமான ஊர் நாசரேத். ओ सबसे बुरा शहर बोलने जाए तो नाजरत में। இந்த கொள்ளக்கார எல்லா அட்டுழி மன்னனும் அங்க இருக்கான். घात करने वाला, हत्या करने वाला सब आपको वहीं मिलेंगे। அதுக்கு ஜனங்களா மோசமானவங்க. वहाँ के लोग बुरे लोग थे। அதனால தான் யோவான் 1 அதிகாரத்துல நாத்தான்வேல் இப்படி சொல்வாரு. इसलिए यूहन्ना पहले अध्याय में नातनेल कहता है, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? क्या नासरत से कोई भलाई आ सकती है? ஏன் சொல்ற தெரியும் எல்லாரும் நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை கூட வராது. क्यों क्यों कहता है? क्योंकि उसे पता है कि नाजरेत से कोई वस्तु, भलाई की वस्तु नहीं आ सकती। இப்ப நாசரேத்தை தாண்டி ஸ்காரியோத் இருக்கு. ओ ये नाजरत के बाद जो एक कार्योत है, யூதாசோட அப்பா பேரே ஸ்காரியோத். वो यहूदा का पिता का नाम ही कार्योत है। அந்த ஊர் எப்படி இருக்கும்? तो वो शहर कैसे रही होगी? இங்கதான் இயேசு வளர்ந்தார். यही पे यीशु बड़ा हुआ। இயேசுவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். यीशु का एक मित्र। யூதாசும் இயேசுவும் ஒரே வயசு. ओ यहूदा और यीशु का एक ही उम्र था। பாலிய நெருங்கின சிநேகிதன். बहुत मित्र थे वो लोग, अच्छा करीब। ஆனா அவனை இயேசு தன்னோட வச்சிருந்தார். लेकिन यीशु उसे अपने साथ रखा था। இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. इसलिए यीशु एक शब्द कहता है, சிநேகிதனே। ये मित्र। பேதுரு பத்தி யார பத்தி சொல்ல மாட்டார். पत्रस या किसी और चेले से नहीं कहता। ஹிஸ்டரிய வாட்சினா உங்களுக்கு தெரியும். वो इतिहास को पढ़कर देखे। சிநேகிதனே முத்தத்தினால என்ன காட்டி கொடுத்தாயா? ओ ये मित्र, तूने अब मुझे छूने से तूने मुझे पकड़वाया। அந்த வார்த்தை ஏன் தெரியுமா சொன்ன? சிநேகிதனே। क्यों प्रभु ने कहा ये मित्र? ये உண்மையான சிநேகிதன். वो सच्चा मित्र था। மத்தவங்க எல்லாம் மீன் பிடிக்கிற ஒரு கூட்டம். बाकी सब मछुए लोग இன்னொரு யோவான் ஸ்நானனோட இந்த और दूसरा यूहन्ना के साथ रहने वाले झुंड। இன்கம் டாக்ஸ் ஆபீசர். ओ या चुंगी लेने वाला व्यक्ति। இவங்கெல்லாம் வித்தியாசம். யூதாஸ் யாருன்னா? लेकिन ये सब अलग, लेकिन यहूदा कौन है? அவருடைய சிநேகிதன். वह उनका मित्र था। இவருக்கு எப்படி பொறாமை வந்துச்சு இயேசு மேல? और इनको यीशु के ऊपर कैसे जलन आई? பொறாமை வந்துச்சுன்னா கொன்றும். यदि जलन आए तो मार देता है। வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. और दूसरा कोई ऑप्शन नहीं है। பொறாமை குறித்து கவனமா இருங்க. वो जलन को लेकर चौकस रहे। அந்த மேல பொறாமை வந்துச்சுன்னா यदि किसी के ऊपर जलन हो, அவன கொல்லுதலே நம்மள கொன்றும். उसे मारता के लेकर हमें मार देता है। பொறாமைப்பட்டு நம்ம இழச்சே போயிடுவோம். अब जब जलन होकर हम पतले दुबले हो जाएंगे। நீதிமொழிகள் 14 அதிகாரம் 30 வசனம் சொல்லுது, பொறாமை ஒரு எலும்புருக்கி. और नीति वचन 15 का 14 कहता है कि जो जलन जो है ये हड्डी को नष्ट करती है। டிபி நோய் பொறாமை. जैसे टीबी का बीमारी है, பொறாமை வந்துச்சுன்னா यदि जलन अंदर आए நம்ம அழிஞ்சு போயிடுவோம். हम मिट जाएंगे। யூதாஸோட வாழ்க்கையில அப்படிதான் வந்துச்சு. यहूदा की जीवन में ऐसी हुआ। யூதாஸ் எங்க இயேசு மேல பொறாமை வந்துச்சு? यहूदा को कहा यीशु पर एक क्रोध जलन आने लगी, இவன் தான் பணத்தை வச்சிருக்கிறவன். क्योंकि यही व्यक्ति धन को अपने पास रखा था। இயேசு அள்ளி அள்ளி கொடுக்க तो ஆரம்பிச்சார். अब यीशु निकाल कर लोगों को बांटने लगा। நீங்களே சாப்பாடு கணக்கு போறீங்க. 300 வெள்ளி பணத்தை எங்க போறது? और तुम कुछ भोजन धो करके ऐसा 300 सिक्के के लिए हम कहाँ जाए? இவர் எடுத்து கொடுத்தா அங்கதான் பொறாமை வருது. और ये निकाल कर देते, वहीं पे जलन वहां இயேசு बना மேல हुआ। பொறாமை வர यीशु के ऊपर जलन होते ஒரு होते கட்டத்துல இயேசுவை காட்டி கொடுத்தது. एक समय आया, यीशु को पकड़वाया। சொல்றா குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி तब वो கொடுத்தது. कहता मैं निर्दोष लहू को पकड़वाया। இயேசுவும் அழிந்தார். यीशु भी वहां मरे, யூதாசும் அழிந்தான். यहूदा भी वहां मरा। கொல்ற பாவங்கள்ல हमें मिटाने वाले पाप में से பொறாமை ரொம்ப முக்கியமானது. जलन बड़ी महत्व देती है। அடுத்தவங்க கொடுத்தல சந்தோஷமா இரு. प्रभु आपको दिया है, आप कुशल के साथ रहे। அடுத்தவங்க ஒரு வஸ்திரத்தை குறித்து பொறாமைப்படாத. दूसरे के एक वस्त्र को देखकर उन पर जलन ना करे। கர்த்தர் நல்லா வச்சிருக்காரே. प्रभु ने आपको अच्छा रखा है, அதுக்காக நன்றி செலுத்து. उसके लिए प्रभु को धन्यवाद करे। உயர்த்தி வச்சிருக்காரே. आपको ऊंचा रखा है। சும்மா ஒரு காலத்துல நம்மள அட்ரஸ் இல்லாத ஒரு ஆளு. एक समय में देखो हमारे कोई पता भी नहीं थी। நம்மள கொண்டு வந்து சிங்காசனத்துல வச்சு அழகு பார்க்கறாரு. हम सबको ले आकर सिंहासन पर सुंदर करता है। அடுத்தவங்களுக்கு ஒரு காரியத்துக்காக பொறாமைப்படாத. दूसरे के कार्य के लिए जलन न करे। இவைகளெல்லாம் சிலுவையில் அறையப்பட और வேண்டியவைகள். ये सब क्रूस पर चढ़ाए जाने वाले कार्य है। அதனால தான் நம்ம வாழ்க்கையில अनेक நன்மைகளை இழக்கிறோம். इसलिए हमारे जीवन में अनेक भलाई को हम खोते हैं। அன்பான தேவ பிள்ளையே, मेरे प्रिय लोगों, பொறாமையை உனக்குள்ள அனுமதிக்காத. जलन को अपने अंदर ना अनुमति देवे। உனக்குள்ள இயேசுவை கொள்ளும். आपके अंदर के यीशु को मारता है, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொள்ளும். आत्मिक आशीष को भी मारता है। நான் நம்மை கொள்ளுகிற
விடுகிற பாவங்கள். यही हमें मिठाने वाला पाप है। ஒரு நாள் காலையில இதெல்லாம் தியானம் பண்ணி தான் ஜெபிக்கிறோம். वो हर दिन इसे ध्यान करके ही हम इसे देख के ही ध्यान करते हैं। நேராயிச்சு இதோட முடிக்கிறேன். इसके साथ समाप्त करेंगे। வாழ்க்கையில ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. एक सत्य को आप जाने, சில பாவங்கள் நம்ம வாழ்க்கையில நமக்கு புரியவே புரியாது. कुछ पाप हमारे जीवन में ना समझ है, அது பாவமே புரியாது. वो पाप है करके ना समझ है। அது வந்து நம்ம வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வரதே நம்ம ரொம்ப கேஷுவலா மூவ் பண்ணிட்டு போவோம். हमारे जीवन में कुछ कार्य को यूं ही ले जाते हैं, அங்கதான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் சாதாரணம். लेकिन वही हमारी आशीष मिटती है। அதனால தான் 21 நாள் ஆண்டவர் நமக்கு சொல்றது, इस तरीके से प्रभु कहता है, கொஞ்சம் இதெல்லாம் கவனமா பாரு. थोड़ा इस सारे विषय को चौकसी से இந்த देखिए। வருஷம் எல்லாம் வாழ்க்கையில इस உயிர்ப்பிக்கப்படணும். साल तुम्हारे जीवन में हर एक कार्य जीवित होगा। பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படணும். पुराना मनुष्य को क्रूस पर लगाया जाए மனிதனுடைய ஆசீர்வாதங்களை நீ பெறணும். और वो नया मनुष्य की आशीष को पाए। ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். ओ प्रभु मुझे आशीष करने के लिए सच्चा है। சபையுடைய உபதேசங்களுக்கு செவி கொடுங்க. ओ कलीसिया के उपदेश को कान लगाए। வருகிற நாட்கள்ல நம்மை கொள்ளுகிற பாவத்தை குறித்து நான் பேசுவேன். ओ आने वाले दिनों में पाप को लेकर मैं कहूंगा, அதெல்லாம் சிலுவையில் அறையப்படும் போதெல்லாம் சிலுவையில் அறைந்து விடுங்க. ओ वो सब जो क्रूस पर लगाना है वो सब क्रूस पर लगाना है। உன்னை தேடி கர்த்தருடைய நன்மை இறங்கி வரும். ओ तुम्हें ढूंढ कर प्रभु का अनुग्रह उतर आएगा। இருக்கிற நன்மைகள் எல்லாம் உனக்கு கடந்து வரும். ओ प्रभु की ओर से भलाई आपकी ओर आएगी। எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு கடந்து ओ வரும். तुम चाहने वाले आशीष तुम्हारी ओर आएगी। ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். ओ तुम्हें परमेश्वर लज्जित होने नहीं देगा। ராஜ்யம் உங்களுக்குள்ளே வரும். ओ प्रभु का राज्य आपके अंदर आएगी। ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेगा। நாம் ஜெபித்த எந்த ஜெபமும் வீணா போகாது. आपके लिए की गई प्रार्थना कोई भी व्यर्थ नहीं जाएगी। உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதை பார்க்கிறேன். अनेक लोगों की प्रार्थना सुनी जा रही है, मैं देखता हूँ। பிரேயர் டீம்ல ஜனங்க டெய்லி ஜெபிக்கிற अनेक ஜெப குறிப்புகள் பதில் வருகிறதை பார்க்கிறேன். ओ जो प्रेयर टीम के अनेक प्रार्थना का उत्तर आते मैं देख रहा हूँ। ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ओ प्रभु तुमसे प्रार्थना करता है। ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறார். प्रभु तुमको आशीष करना चाहता है। ஆண்டவர் நம்மை உயர்த்த பிரியப்படுகிறார். प्रभु तुमको ऊंचा उठाना चाहता है। நம்மை மேன்மைப்படுத்த பிரியப்படுகிறார். प्रभु तुमको ऊंचा उठाना चाहता है। உபதேசத்தை கைக்கொள்ளணும். उपदेश को पालन करें। உபதேசத்தை கைக்கொள்ளுகிறோம். उपदेश को पालन करते समय 23 அழகா சொல்ற யோவான், यूहन्ना 14 का कहता 14 अध्याय में, என்னில் அன்பாய் இருந்தால் यदि कोई मुझसे प्रेम என் रखे, வசனத்தை கைக்கொள்ளுகிறான், मेरे वचन को पालन करता நான் है, வந்து அவனோடு வாசம் பண்ணுவேன். मैं आकर उसके साथ वास करूंगा। நாங்களும் வந்து வாசம் செய்வோம். हम भी आकर वास करेंगे। பிதா, குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இடம் தேவாலயம். ओ पिता पुत्र पवित्र आत्मा वास करने वाला स्थान परमेश्वर का भवन। அடுத்தது எங்க வாசம் பண்றாரா? अगला कहाँ वास करता है? ஆண்டவருடைய உபதேசத்தை கைக்கொள்ளுகிற பிள்ளைகளோடு கர்த்தர் வாசம் प्रभु பண்ணுகிறார். के उपदेश को पालन करने वालों के मध्य में वास करता है। நிச்சயம் கர்த்தர் உங்களோடு வாசம் பண்ணுவாரா? निश्चय प्रभु आपके साथ वास करे, குடும்பத்தோடு கூட வாசம் பண்ணுவாரா? आपके परिवार के साथ वास करे। இந்த பாவங்களை குறித்து கவனமா இருங்க. इन पापों को लेकर चौकस रहे। கோபம் வருதா சிலுவையில் அறையுங்க. क्रोध आता है उसे क्रूस पर लगाए। கீழ்ப்படியாமல் இருக்கீங்களா? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க. यदि अधीन ना है तो अधीन हो जाए, பொறாமை இருக்க மாறிடுங்க. और जलन है तो बदल जाए। உங்க ஆசீர்வாதம் செத்து போக கூடாது. आपकी आशीष ना मरे इससे, உங்க நன்மை செத்து போக கூடாது. आपकी भलाई ना मरे, உங்க மேன்மை செத்து போக आपकी கூடாது. ऊंचाई ना मरे। ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படி प्रभु பிரியப்படுகிறார். आपको ऊंचा उठाना चाहता எத்தனை है। பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते எத்தனை हैं? சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? कितने लोग सत्य के लिए सौंपते हैं? நிச்சயமா சொல்லுகிறேன், निश्चय कहता हूँ, வார்த்தையை கைக்கொள்ளுகிற பிள்ளைகள் उसके वचन को पालन करने वालों को எந்த நன்மையும் ஆசீர்வாதம் தவறி போகாது. कोई भलाई और आशीष नहीं दूर हटेगा। வசனத்தை கைக்கொள்ளுகிற பொழுது ஆசீர்வாதம் நன்மையும் கடந்து வரும். वचन को पालन करते समय वो आशीष और भलाई आपकी ओर எல்லாரும் आएगी। எழுந்து நிற்போம். आइए हम सब स्थानों पर खड़े हो जाएं, நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் अपने செல்லுவோம். आंखें बंद करके उसको दावत की ओर देखें। ஒருவேளை அந்த பாவங்கள் ஏதாவது உங்களை ஆளுகை செய்யுதுன்னா यदि मुझ में इनमें से कोई पाप यदि थाबा लेता है, ஆண்டவருடைய சொல் ஒப்பு கொடுக்கிறப்பா, ओ प्रभु के पास मैं सौंपता हूँ। இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிறேன். प्रभु मैं अभी सौंपता हूँ। என்னோட கோபங்களை மன்னியும் मेरे ஆண்டவரே. क्रोध को क्षमा कर प्रभु, என்னோட மீறுதலை மன்னியும் ஆண்டவரே. मेरा धर्म को क्षमा कर என்னோட प्रभु, அக்கிரமங்களை மன்னியும் मेरे ஆண்டவரே. पार की विकार को क्षमा कर, என்னுடைய கொடூர கோபங்கள் எல்லாம் மாறட்டும். मेरे कठोर क्रोध बदल जाए, கீழ்ப்படியாமை மன்னியும் और ஆண்டவரே. अधीन ना रहने वाले कार्यों को बदल दे प्रभु, क्षमा வசனம் कर। சொல்லுகிறதே ऐसा ஆண்டவரே, वचन कहता है பெற்றோருக்கு கீழ்ப்படி என்று சொல்லி अपने माता पिता का अधीन रहे कहता है। ரெண்டு பெற்றோர் மறந்துடாத. कलीसिया को 2 माता पिता है, பெற்ற பெற்றோர் तुम्हें एक जो जन्म दिए हुए
होंगे। சபை ஊழியனாகிய இருக்கிற ஆவிக்குரிய பெற்றோர், ओ जो कलीसिया के दास, இந்த சபைக்கு வருகிறவங்க எல்லாருக்கும் நான் தான் ஆவிக்குரிய इस தகப்பன். कलीसिया में आने वाले हर एक के लिए आत्मिक पिता, பெற்றோருக்கு கீழ்ப்படி. अपने माता आत्मिक पिता का अधीन रहे। முன்பாக சொல்லப்படுகிற வசனத்துக்கு கீழ்ப்படி. तुम्हारे सामने कही जाने वाली वचन का अधीन रहे। வசனத்துக்கு கீழ்ப்படிகிற பொழுது वचन को जब अधीन होते हैं, சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். तुम्हारा वंश आशीषित रहेगी, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். तुम्हारा परिवार आशीषित होगी। பொறாமை என்பதை வேரோடு அறுத்து போடுங்க. ओ जो ऐसे जलन को झड़ के साथ काटे, யார் மேலேயும் பொறாமைப்படாதீங்க. किसी पर जलन न करे, அவர்களுக்காய் நன்றி செலுத்துங்க. उनके लिए धन्य कहे। உங்களுக்கு கர்த்தர் இரட்டத்தனையாய் தருவார். प्रभु आपको दुगना में देगा, உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். आपको भरपूरी का आशीष देगा। பொறாமை எழும்புருக்கி ओ जलन जाति को नष्ट करती है, நம்மளை அறியாமையே நம்மளை அழிக்கும். वो अपने अनजान में अपने आप को मिठा देती है। ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து आज செபிப்போம். प्रभु के हवाले सौंपे। என்னை கொல்லுகிற பாவங்கள், ओ मुझे मिठाने वाली पाप, ஆசீர்வாதத்தை கொல்லுகிற ओ பாவங்கள், मेरे आशीष को मिठाने वाली என் पाप, நன்மைகளை கொல்லுகிற मेरे பாவங்கள், भलाई को मिठाने वाली पाप। வசனத்திலிருந்து புரிந்து கொண்டோம் அப்பா. वचन से हम ये समझते हैं, அவைகளெல்லாம் இந்த காலவெளிகளை விட்டு वो மாறுவதாக. सब इस सुबह के समय मुझ में बदल जाए। எதற்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ओ किसी बात के लिए हम समझौता ना करें। சத்தியம் சத்தியமே, सत्य सत्य है, வசனம் வசனமே. वचन वचन है। வசனத்தின்படி வாழ கீழ்ப்படிய உதவி செய்வீர். वचन के अनुसार जीने के लिए आप सहायता करें। கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. हम सौंप कर प्रार्थना करते हैं। ஆண்டவரே, வேதத்துல பார்க்கிற பரிசுத்தவான்கள், ओ पवित्र शास्त्र में देखने वाले पवित्र जन, பெரிய பெரிய காரியம் செய்கிறவர்கள், बड़े बड़े कार्य किए प्रभु, ஆனால் சுபாவத்தினாலே लेकिन स्वभाव से நன்மையை இழந்து போயிட்டாங்கப்பா. भलाई को खो दिए। ஆனால் நீர் எங்களுக்காய் கரத்தை விரித்திருக்கிறீர். लेकिन आप मेरे लिए अपने हाथों को बढ़ाया है, சிலுவையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. और उस पर अपने आप को सौंपते हैं। நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் அப்பா. हम मसीह को धरे हुए लोग எங்களை हैं, ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். हम सौंप कर प्रार्थना करते हैं। கிறிஸ்துவை உடையவர்கள் ஆசைகளை சிலுவையிலே ओ क्रूस को धरे हुए अपने आशा को क्रूस पर लगाते हैं। சுபாவ ஆசை இல்லையப்பா. ओ स्वभाव आशा नहीं, எல்லாம் உம்முடைய விருப்பமாய் மாறட்டும். सब कुछ तेरा मर्जी प्रभु। இயேசு சொன்னாரே, यीशु ने कहा, என் சித்தத்தின்படி இல்லப்பா, मेरे मर्जी के अनुसार नहीं, உங்க சித்தத்தின்படி ஆகக் கடவுள். आपकी मर्जी के अनुसार हो गए। இயேசுவின் சித்தம் நிறைவேறியதா? यीशु की मर्जी पूरी हुआ तो நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். आज हम सब इसीलिए उद्धार पाए। இயேசு விருப்பம் நிறைவேறியதா? ओ यीशु यदि ऐसा चाहता, அடுத்த சந்ததிக்கு இயேசு என்பது இல்லாமல் போய்விடும். अगले पीढ़ी में यीशु ही नहीं होता। இயேசு சொன்னார், என் சித்தத்தின்படி அல்ல, यीशु ने कहा, मेरी इच्छा के अनुसार உம்முடைய नहीं, சித்தத்தின்படி ஆகக் तेरी கடவுள். इच्छा के अनुसार हो गए प्रभु। சந்ததி சந்ததியாய் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்ந்து पीढ़ी கொண்டிருக்கிறோம். से पीढ़ी हम मसीह में जी रहे हैं। இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். आज प्रभु वही कहता है, உபதேசத்துல கவனமா இருங்க. उपदेश में चौकसी रहे, என் ஜன உபதேசத்துல வளர உதவி செய்யுங்கப்பா. मेरे लोग उपदेश में और उन्नति पाए, வசனத்தின்படி வாழ உதவி செய்யுங்க. वचन के अनुसार जिन्हें सहायता कर। சபையில சந்ததி சந்ததி பேர் பெற்றிருப்பார். ओहो कलीसिया में लोग पीढ़ी से पीढ़ी नाम कमाए, நிறைவு கடந்து வருவதா? भरपूरी आए प्रभु। பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக தேவனாம் पिता पुत्र पवित्र आत्मा के नाम से நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. आशीष करते எல்லா हैं। பெற்றோரை ஆசீர்வதி. हर एक माता पिता को आशीष करते எல்லா हैं, வயதானவர்களை ஆசீர்வதி. हर एक बुजुर्ग को आशीष करते हैं। கிருபை தாங்கட்டும். तेरा अनुग्रह चलाए, வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். वचन के लिए सौंपते प्रभु। எல்லாரும் தலைமையில கை வச்சு சொல்லுங்க. आइए अपने सिर पर हाथ रख करके, நான் ரத்தத்தில் மறைந்துள்ள मैं यीशु के लहू में समा गया हूँ, தீங்கு என்னை தொடுவதில்லை. कोई हानि मुझे छूना ना पाए। लहू में समा गया, यीशु के लहू में समा गया, सामर्थी लहू में समा गया, कोई शैतान मुझे छू ना पाए, कोई हानि मुझे छू ना पाए। हाय नहीं, 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 कोई शैतान मुझे छू ना पाए, कोई हानि मुझे छू ना पाए, कोई शैतान मुझे छू ना पाए, कोई हानि मुझे छू ना पाए। हालेलुया, 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 हालेलुया। God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपका आशीष करे। आमीन।